ஐயா அவர்கள் ஹென்றி சாமுவேல் ஜீசஸ் பவர் மினிஸ்ட்ரிஸ் தரங்கம்பாடியிலிருந்து நம்ம மத்தியில் அவர்கள் கடந்து வந்திருக்காங்க. எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க? சத்தமாக ஹல்லேலூயா. சார், நம்முடைய ஊழியத்தில் இருக்கிற ஊழியர் அசோக் ஜோஷுவா அவர்களிடத்தில் தொடர்பு கொண்டு அருமையான தேவனுடைய ஊழியர் வருவதற்கு அசோக் ஜோஷுவா அவர்கள் ஒரு காரணமாக இருந்தார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது அருமையான ஐயா அவர்களுடைய கரங்களில் நம்முடைய ஊழியத்தின் சார்பாக தேவனுடைய ஊழியரை கனப்படுத்தி நாம் அவரை வரவேற்போம். நல்ல நாளுக்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன். உங்கள் மத்தியிலே வந்து நிற்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆமென் சொல்லுங்களேன். நம்ம அந்த செய்யாறு பகுதிக்கு நான் இந்த வழியாக நிறைய டைம் போயிருக்கிறேன். ஆனால் செய்யாறு பகுதியில் ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றும் இதுதான் முதல் முறை. ஆமென் சொல்லுங்களேன். இது சுற்று வட்டாரங்கள் நிறைய இடங்களில் ஆண்டவருடைய ஊழியத்தை நாங்கள் செய்திருக்கிறோம். ஆனாலும் இந்த இடத்தில் வந்து தேவனுடைய ஊழியத்தை முதல் முறையாக செய்ய தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக, தருணங்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அருமையான அன்பு போதகர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. அருமையான அன்பு தம்பி ஜோஷுவா என்னோடு கூட தொடர்பு கொண்டு உண்மையாகவே இந்த நாளில் நான் இங்கே வரணுங்கிறது தேவனுடைய திட்டம். ஆமென் சொல்லுங்களேன். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் அவருடைய நாமத்திற்கு முன்பாக முடங்கும் என்று எழுதியிருக்கிறது. எனவே நம்ம எல்லாரும் முழங்கால் போட்டு அவரை நோக்கி, ஆண்டவரே எங்கள் மத்தியில் வரணும்பா, உங்களுடைய பிரசன்னம் எங்களுக்கு தேவை, உங்களுடைய விடுதலை எங்களுக்கு தேவை. நாங்கள் ரொம்ப உம்மை நேசிக்கிறோம், உம்முடைய அன்புக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒரு மனுஷன் பேசினா அங்கே விடுதலை வராதுப்பா, நீங்கள் வரணும், நீங்கள் வரணும், நீங்கள் வரணும். எல்லாரும் கையை தட்டி அவரை வரவேற்போம். ஹல்லேலூயா. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியதும் உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்ததும் உங்க கிருபை, பெரியவனாக்கியதும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. எங்களை அழைத்தவர் நீர், எங்களை வழி நடத்துகிறவர் நீர். நீசனை மறைத்து நீர் வெளிப்படும். இந்த ஆலயத்திற்குள் வந்திருக்கிற ஒருவர் கூட வெறுமையாக திரும்பவே கூடாதுப்பா. இந்த நாள் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு விசேஷித்த நாளாக இருப்பதாக. ஆண்டவரை, என்னை சந்தித்த அதே தகப்பன் என் பிள்ளைகளை சந்தித்து அவருடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்க விட்டு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். மாறாத கிருபை எங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். இது ஒரே ஒரு ஸ்டான்ஸா பாடி ஆண்டவருடைய வார்த்தைக்காக நான் கடந்து போக விரும்புகிறேன். தம்பி இ மைனர். கிருபையால் நிலை நிற்கிறோ, தேவ கிருபையால் நிலை நிற்கிறோ. ஒரு நிமிஷம். இந்த வார்த்தை எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? அப்ப நல்ல கை தட்டணும். ஓகேவா? இந்த 3 நாட்கள் செய்ய வேண்டியதே இந்த முதல் நாள், இந்த ஒரு நாள்லயே ஏசப்பா செய்வாங்க. ஆமென் சொல்லுங்களேன். கிருபையால் நிலை நிற்கிறோ, தேவ கிருபையால் நிலை நிற்கிறோ. கை தட்டி. கிருபையால் நிலை நிற்கிறோ, தேவ கிருபையால் நிலை நிற்கிறோ. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோ, தேவ கிருபையால் நிலை நிற்கிறோ. சொல்லுங்க. கிருபையால் நிலை நிற்கிறோ. கைத்தடி. தேவ கிருபையால் நிலை நிற்கிறோ. இப்படி நீதிமானை மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. நீதிமானை
நிற்கிறோ, தேவ கிருபையனிலே நிற்கிறோ, கிருபையனிலே நிற்கிறோ, தேவ கிருபையனிலே நிற்கிறோ. கிருபை 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 கிருபை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். ஆமென். என்னுடைய பேர் பிரதர் ஹென்றி சாமுவேல். என்ன யாராவது பார்த்துருக்கிறீங்களா? பார்த்தது இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ பார்த்துட்டீங்கல்ல? ஓகே. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமா, என்னுடைய பேர் ஹென்றி சாமுவேல். தரங்கம்பாடி. தரங்கம்பாடி தெரியுமா? என் ஊர் தரங்கம்பாடி தெரியுமா? ஆமா, அங்கதான் நீங்க கையில் வச்சிருக்கீங்களே பைபிள், அங்கேதான் மொழி பெயர்த்தது. ஹல்லேலூயா. அந்த மிஷனரி பூமியிலிருந்து கர்த்தர் என்னை எழுப்பி கடந்த 29 ஆண்டுகளாக உலகம் முழுவதும் பயன்படுத்தி வருகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, ஒவ்வொரு இடங்களிலும் போகிற இடங்களில் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். கர்த்தருடைய வல்லமையை ஜனங்கள் ருசிக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, இந்த செய்யாறு பகுதிக்கு இந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். நீ அடிக்கடி வருவேன் நம்புறேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நிச்சயமாகவே தேவன் நம்மை அழைத்தவர், அவர் முடிவு பரிந்து நம்மை நடத்துவார். என்னுடைய சாட்சி, பெரிய சாட்சி யூடியூப்ல இருக்குது, சேனல்ல பேட்டி எடுத்து போட்டிருக்கிறாங்க, போய் பாருங்க. இருக்கும் 1 ஹவருக்கு மேல இந்த சாட்சிகளை சொல்ல முடியும். அசுத்தாவிகளால் பிடிபட்டு 7 முறை 7 பிசாசு எனக்குள்ள இருந்தது. 3 முறை சூசைட் அட்டன் பண்ணி வாழ்க்கையை வெறுத்து போய் என்னுடைய உடம்பெல்லாம் இன்றைக்கும் அந்த சூடு தழும்புகள் இருக்கும். நான் தம்பிகிட்ட மத்தியானம் காட்டிக்கிட்டு இருந்தேன், பாரு எப்படியெல்லாம் என் உடம்பை நான் சுட்டிருக்கிறேன் பாரு. அப்படி என்னுடைய வாழ்க்கையை நான் முடித்து கொள்ளுகிற நிலையில் பாரம்பரியமான ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தாலும் பிசாசு என்னை கொல்ல பார்த்தான். கர்த்தர் 1996 பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை எனக்குள் துவக்கி எனக்குள் ஒரு விடுதலை கொடுத்து இந்த 29 ஆண்டுகள் அவருடைய வல்லமையான ஊழியத்தை கர்த்தரின் கையிலே கொடுத்து நடத்தி கொண்டு வருகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் மரித்திருந்தால் என்றைக்கோ மரித்து மண்ணாகி ஒன்றுமில்லாமல் போயிருப்பேன். ஆனால் கர்த்தர் ஜீவனை கொடுத்து, தம்பி என்கிட்ட கேட்டானே என்ன சாப்பிட்றீங்கன்னாரு, நல்லா கவனிச்சாரு. ஆமென் சொல்லுங்களேன். ஐயா கேட்டாங்க ரூமு நல்லா இருக்கா, இந்த பரதேசிக்கு என்னையா ரூமு, கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, அவரு தங்க வைக்கிறார், ஊழியம் செய்ய வைக்கிறார். எல்லா மகிமை யாருக்கு? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எனவே இந்த நாளிலே நான் வந்திருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. உங்களுக்காக நான் ஜெபித்தேன், 3 நாட்கள் உபவாசம் இருந்தேன், ஜெபித்தேன். கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை, அது நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 6:12. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். பக்கத்துல கையை பிடிங்க. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நான் சொல்றேன், நீங்க பராக்கிரமசாலிகள். இந்த அருமையான ஆசீர்வாத அடைக்கல திருச்சபையினுடைய போதகர் பராக்கிரமசாலி. இங்க இருக்கிற உடன் ஊழிய தம்பி, அருமையான அன்பு தம்பி பராக்கிரமசாலி. இங்கு உட்கார்ந்து இருக்கிற பரிசுத்தவான்கள் பராக்கிரமசாலி. நீங்களும் நானும் கூட பராக்கிரமசாலி. ஒரு மனிதனோடு கர்த்தர் இருந்தால் அந்த மனிதன் பராக்கிரமசாலியாகத்தான் இருப்பான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, பராக்கிரமசாலிகளாய் என் பிள்ளைகளை நான் மாற்றப் போகிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்க. நியாயாதிபதிகள் 6:34 பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய ஆவியானவர் அந்த கிதியோன் மேல் இறங்கினார். இன்னைக்கு உங்க மேல அந்த ஆவியானவர் இறங்கி வர போகிறார். அந்த ஆவியானவருடைய மகிமையை ருசிக்க போகிறீர்கள். அந்த ஆவியானவருடைய வல்லமையை பார்க்க போகிறீர்கள். அற்புத அடையாளங்கள் நடக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு ஆரவாரம் இல்லாமல், ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் தேவனிடத்திலிருந்து ஒரு விடுதலை நீங்கள் பெற போகிறீர்கள். என் கூட்டத்தில் அப்படிதான் நடக்கும். நான் பார்த்து நானே அழுது இருக்கிறேன், மெய் செலுத்து போயிருக்கிறேன். அவ்வளோ பெரிய கட்டியோட வருவாங்க. கர்த்தர் சும்மா சாதாரணமா ஜெபம் பண்ணுவோம், அந்த கட்டி மறைஞ்சிடும், காணா போயிடும். இப்படிலாம் நிறைய அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறார். காரணம் என்ன? ஒரு மனிதனால செய்ய முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனிதனோடு இருந்தால் அது நடக்கும். ஆமா, கர்த்தருடைய ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்க என்ன உண்டா? என்ன உண்டு? விடுதலை உண்டு. அல்லேலூயா சொல்லுங்களேன். யாரை பார்த்து கர்த்தர் சொன்னார் அப்படின்னா, பயந்தாங்குழியாகிய கிதியோனை பார்த்து கர்த்தர் சொன்னார். அப்படின்னு சொல்லுங்களேன். வேதத்தில் நீங்கள் வாசித்தீர்களேயானால் 6:4 நியாயாதிபதிகள்ல அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலின் ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடு கழுதையாகிலும் வைக்காதே போனார்கள். பாருங்களேன்,
ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை, ஒரு வித்தியாசமான ஒரு நிலை. ஒருவேளை எல்லாவற்றையும் இழந்த நிலையில, ஒருவேளை அந்த இடத்துல இருக்கிற எல்லாவற்றையும் ஒரு குறிப்பிட்ட மனிதர்கள் வந்து, மீதியானிகள் வந்து சிறைபிடித்து கொண்டு போகிற, அந்த கெடுத்து போடுகிற அந்த சூழ்நிலையில தான் இந்த கிதியோனை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ பராக்கிரமசாலி அப்படின்னார். ஆமென் சொல்லணுமே. அல்லேலூயா. அன்னு சொன்னார். 6:14 வாசிக்கனா, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஆமென் சொல்லுங்க. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்றார். ஆமா, உங்களை பார்த்து நீ கைப்பிடிச்சு குலுக்கி சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா. அல்லேலூயா சொல்லுங்களேன். உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா. சொன்னவர் யார் அப்படிங்கறத தெரிஞ்சா சொன்ன வார்த்தையினுடைய டெப்த் நமக்கு புரியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். சொன்னவர் யாருன்னு தெரிஞ்சிட்டா சொன்ன விஷயங்கள் அதனுடைய டெப்த் என்ன நமக்கு தெரியும். இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்றேன், ஆண்டவருடைய நாமத்தினால நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்கள் பராக்கிரமசாலிகள். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் பராக்கிரமசாலிகள். ஏன்னா நான் சொல்ல, ஹென்றி சாமுவேல் சொல்ல, நீங்கள் பராக்கிரமசாலிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவரை குறித்து வேதத்தில் நான் வாசிக்கிறேன். ஏறத்தாழ 272 நாம சங்கீர்த்தனங்களை கொண்டவர், இருந்தவர், இருக்கின்றவர், வருகின்றவர், இந்த உலகத்தின் நியாயம் விசாரிக்க போகிறவர், அல்பா ஒமேகா, ஆதி அந்த, முந்தினவர் பிந்தினவர், ஈசாயின் நடிவே, தாவீதின் சந்ததி, விடுதலை நட்சத்திரம், ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படி அவருடைய வார்த்தையில், அவருடைய நாமங்களில் ஒரு நாமம், அவர் சொன்னதை செய்து முடிக்கிறவர். கைதட்டி அல்லேலூயா சொல்லுங்களேன். பல நாம சங்கீர்த்தனங்கள் இருந்தாலும் ஒரு நாம சங்கீர்த்தனம் உண்டு, அவர் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் வரை கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நல்லா கவனிங்களேன். அந்த 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிங்களேன். 6ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்புக்கொடுத்தார். நல்லா கவனிக்கணும். திடீர்னு ஒரு மனுஷனுக்கு வியாதி வந்துருமா? திடீர்னு ஒரு மனுஷனுக்கு பலவீனம் வந்துருமா? திடீர்னு ஒரு மனுஷனுக்கு போராட்டம் வந்துருமா? ஒண்ணு நாமளே திறந்து கொடுப்போம், இல்லன்னா கர்த்தர் அனுமதிச்சு விட்டுருவாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அப்படி இருக்கு இல்லையா? 5ஆம் அதிகாரம் 1 வசனத்துக்கு வாங்களேன். அங்கே அந்நாளிலே தெபோராலும் அபினாகாமின் குமாரன் பாராக்குக்கும் பாட்டு பாடுறாங்க. அங்க என்ன பண்றாங்க? பாட்டு பாடுறாங்க. ஏன் பாட்டு பாடுறாங்க? கர்த்தர் இஸ்ரவேலுக்காக நீதியை சரி கட்டினது நிமித்தமும், நீதியை சரி கட்டினதுனால, ஜனங்கள் மனப்பூர்வமாய் தங்களை ஒப்பு கொடுத்ததுனால அவரை ஸ்தோத்திரியுங்கள். நல்ல பாட்டு பாடுறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஜனங்கள் ஒப்பு கொடுத்துட்டாங்க, கர்த்தர் நீதியான காரியத்தை செஞ்சிட்டாரு. நான் சொல்ற புரியுதுங்களா? எனவே பாட்டு பாடினாங்க. அதே 5ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துக்கு வாங்கலாம் பிரதர். 5ஆம் அதிகாரம் கடைசி வசனம். கர்த்தாவே உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழிய கடவர்கள். கடைசி வார்த்தை படிங்களேன். பின்பு தேசம் 40 வருஷம் எப்படி இருந்துச்சு? அமைதலாய் இருந்தது. எப்படி இருந்தது? அமைதலாய் இருந்த தேசத்துல தான் ப்ராப்ளம் உள்ள வருது. நம்ம சர்ச்சுக்கு வந்திருப்போம், நல்லா தான் இருப்போம். ஆனா சம்டைம்ஸ் நம்முடைய வாழ்க்கையில என்ன வரும்? பாடுகள் வரும், அவமானங்கள் வரும், நிந்தைகள் வரும், பலவீனங்கள் வரும். என்னடா வாழ்க்கை அப்படின்னு கூட தோணும். யார் காரணம்? அவர் சொன்னாரு, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் உங்களோட இருக்கிறாரு. அவர் நம்மளோட தகப்பன் இருக்கும்போது நமக்கு பாடுகளோ, கஷ்டங்களோ, அவமானங்களோ, நிந்தைகளோ என்ன செய்யாது? வராது. அப்போ என்ன நடந்திருக்கு? இவர்கள் தங்கள் பாதுகாப்பை கெடுத்து கொண்டார்கள். சொல்ல எத்தனை பேர் விளங்குது? இவர்கள் தங்கள் பாதுகாப்பை, இங்க இருக்கிற பாஸ்டோ, ஹென்றி சாமுவேலோ, இயேசுநாதரோ காரணம் இல்ல. நமக்கு வருகிற பிரச்சனைக்கு நான் அடிக்கடி என் பிரசங்கத்துல சொல்லுவேன், நமக்கு நாமளே சூனியம் வச்சுக்கிட்டாதான் ஒரு பயலை நமக்கு வைக்க முடியாது. ஆமீன் சொல்லுங்களேன். ஆமா, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை, நாமளே நமக்கு வச்சுக்கிட்டாதான். அப்போ நமக்கு வருகிற பலவீனங்கள், நமக்கு வருகிற பாடுகள், நமக்கு வருகிற இக்கட்டுகள் யாரால் வருகிறது? சில நேரங்களில் நாமளே நமக்கு வச்சுக்கிறோம். புரியுதா நான் சொல்றது? இங்க 6ஆம் அதிகாரம் 1 வசனத்தை படிச்சீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடி கர்த்தருக்கு விரோதமா என்ன செஞ்சாங்களாம்? பொல்லாப்பை செஞ்சார்கள். கர்த்தர் மீதியான கையில ஒப்பு கொடுத்துட்டார். நான் சொல்ல புரியுதுங்களா? நம்முடைய குடும்பங்கள்ல சில நேரங்களில் இப்படிப்பட்ட பாடுகள் வரும், இப்படிப்பட்ட ப்ராப்ளம் வரும், இப்படிப்பட்ட கஷ்டங்கள் வரும், இப்படிப்பட்ட நிலைமைகளுக்குள் தள்ளப்படுவோம்.
நம்ம எல்லாத்தையும் பிசாசுன்னு சொல்லிட கூடாது. அவன் பாவம் சில நேரத்துல ஐயா இதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லைங்கிறான். ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, சில நேரங்களில் நம்ம சொல்றோம் இந்த கடவுள் நம்மளை சோதிக்கிறார். அவர் பார்க்கிறாரு, எப்பா நான்லப்பா அதுங்களே இப்படி இழுத்துக்கிட்டுப்பா நான் என்னப்பா பண்றதுங்கிறாரு. அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான். நான் சொல்ற புரியுதுங்களா? அப்போ இங்கே பாதுகாப்பு வளையம் அது அறுக்கப்பட்டு போனது. வேலி கட்டா இருக்கு, எங்கேயோ ஒரு ஓட்டை விழுந்துருச்சு, அப்படிதானே? இப்ப எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து, உனக்கு வருகிற பிரச்சனைக்கு காரணம் நீ ஆராதிக்கிற கடவுள் இல்ல, நீ தொழுது கொள்கிற இடம் இல்ல, உன்னை நடத்துகிற போதகர் அல்ல, நீயே காரணமா கூட இருக்கலாம். இன்னைக்கு நம்ம அலசி பார்த்தோம்னா நிச்சயமா சொல்றேன், கர்த்தர் அதுல இருந்து நமக்கு ஒரு விடுதலை கொடுத்துருவாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். நிறைய நேரம் நம்ம கடவுளை குறை சொல்றோம், நிறைய நேரம் பாவம் அந்த பிசாசையும் குறை சொல்றோம். இல்லங்க, நாம சரியா இல்லாட்டினா நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை வரும். நான் சொல்ற புரியுதுங்களா? இங்க வேதத்துல நீங்க வாசிங்கன்னா லேவியரா அந்த யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனமா கேளுங்க. யாராவது வாசிக்கிறீங்களா? யோபு 1:10. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? கடவுள் என்ன பண்றாரு? வேலி அடைக்கவில்லையோ? சொல்லுங்க, வேலி அடைக்கிறாரு. என்ன செய்றாரு? வேலி அடைக்கிறார். நம்மளை சுற்றி வேலி அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. ஆமா, நம்மை சுற்றி தேவன் ஒரு வேலி அடைச்சிருக்கிறார். நீ போன இடங்களெல்லாம் கர்த்தர் உன்னோட கூட இருந்து உன் சத்துருக்களை உனக்கு முன்பாக நிர்மூலமாக்குகிறார். தெய்வம் நம்மளை சுற்றி வேலி அடைக்கிறார், தெய்வம் நம்மளை பாதுகாக்கிறார், தெய்வம் நம்மளை அழகாய் தான் நடத்துகிறார். ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த பலவீனம், ஏன் இந்த சோர்வு, ஏன் இந்த காரியம், ஏன் இப்படிப்பட்ட சிச்சுவேஷன் அப்படின்னா, சில நேரங்கள் நம்முடைய வேலிகளை நாமே தகர்த்து விடுகிறோம். எப்படி தகர்த்து விடுகிறோம்? பொல்லாப்பை செய்கிறோம், கடவுளுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறோம், உபவாசம் இருப்பது கிடையாது, ஜெபிக்கிறது கிடையாது, வேதம் வாசிக்கிறது கிடையாது, வேதத்தை தியானம் பண்ணுகிறது கிடையாது, கீழ்ப்படுகிறது கிடையாது, ஆலயத்துக்கு சரியாய் வருகிறது கிடையாது. எனவே சில போராட்டமான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில கடவுளாலே அனுமதிக்கப்படுகிறது. எத்தனை பேருக்கு நான் சொல்ற புரியுது? அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப சத்ருக்கு நம்ம இடம் கொடுத்துறோம். இடம் கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில பயம் வருது, திகில் வருது, அவமானம் வருது, போராட்டம் வருது, நிந்தை வருது, கலக்கம் வருது, வியாதி வருது, பலவீனங்கள் வருது, ஊழியம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வருது, ஜெபிக்க முடியாத ஒரு நிலைகளுக்குள் தள்ளப்படுகிறோம், பாட்டு பாட முடியாம, வொர்ஷிப் பண்ண முடியாம, சில வித்தியாசமான சூழ்நிலைகளுக்குள் நாம் தள்ளப்படுகிறோம். நான் சொல்ற புரியுதுங்களா? எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இப்ப கர்த்தர் சொல்றாரு, எல்லாரும் அதாவது வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு, ஒருத்த மட்டும் போராடிச்சிட்டு இருக்கிறான். பக்கத்துல கை பிடிங்களா? சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சத்தமா சொல்லுங்க, சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் ஒருத்த மட்டும் போராடிக்கிறான். அந்த ஒருத்தனா நீ இரு. ஹல்லேலூயா. அவங்களுடைய ஸ்தானத்துல எனக்கு நெகேமியா புத்தகத்துல இந்த வாசகம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் என்ன தெரியுமா? அவரவர்கள் தங்கள் தங்கள் நிலையிலே நின்றார்கள். கீபோர்டு வாசிக்கிற தம்பி கீபோர்டு தான் வாசிக்கணும், மைக்கு செட் பண்ற தம்பி மைக்கு தான் செட் பண்ணணும், ஊழியம் செய்யற நாங்க ஊழியத்தை தான் செய்யணும். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப அவரவர்கள் அந்தந்த இடத்தில் நிலைச்சிருக்கும் பொழுது, அவரவர்கள் அந்தந்த இடத்தில் இருந்து போரடிக்கும் பொழுது, கர்த்தர் உன்னை பார்த்து என்னை பார்த்து சொல்லுவார், நீ பராக்கிரமசாலி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, கொரோனா காலங்களில் நிறைய ஊழியர்கள் போயிட்டாங்க வெளியில. கொரோனா காலங்களில் நிறைய ஊழியர்கள் ஊழியத்தை விட்டு போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு சென்னையில நிறைய பேர் ஊழியத்தை விட்டு போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பர்கள் கூட போயிட்டாங்க. ஏன் அப்படின்னா தாக்கு பிடிக்க முடியல. அவங்க என்ன ஃபுல்லாவே காணிக்கை நம்பி வாழ்ந்துட்டாங்க. எப்படி மக்கள் கொடுக்கணும், மக்கள் கொடுக்கும், இப்படியே நம்பி வாழ்ந்து, கர்த்தரை நம்பி என்ன செய்யல? சொல்லுங்க, கர்த்தர் பஞ்சகாலத்தில் நம்மளை போஷிக்கிறவருங்கிறத மறந்து போயிட்டாங்க. ஆமென் சொல்லுங்களேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாரும் ஒவ்வொரு விதமாக இருந்தார்கள். ஆனால் ஒரு மனிதன் மட்டும் தனக்காக தன் குடும்பத்திற்காக போராடித்துக் கொண்டிருந்தான். ஆமென். இந்த சத்ரு உள்ளே வரும்பொழுது என்ன நடக்கும்? சத்ரு உள்ளே வரும்போது என்ன நடக்கும்? அந்த சத்ருவை விரட்டின பிறகு கர்த்தர் ஒரு மனிதனுக்குள் வந்தால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? மிக விரைவாக நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். முதலாவது வாசிங்களேன், நியாயாதிபதிகள் 6:4 வாசிங்களேன். சீக்கிரம் 4 வசனத்தை கொஞ்சம் வாசி. அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சல். சத்ரு உள்ள வந்தானா நிலத்தின் விளைச்சல்கள் கெட்டு போயிடும். ஒரே வசனத்துல 4 விஷயம் இருக்கு சொல்றேன்.
இஸ்ரவேலிலே சத்ரு போதுமா? சத்ரு உள்ளே வந்தான்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்துல விளைச்சல் கெட்டு போயிடும். பக்கத்துல கைப்பிடிங்க. சத்ரு உள்ளே வரான்னா வாசிங்க, சொல்லுங்க சொல்லுங்க. சத்ரு உள்ளே வரான்னா உங்க வாழ்க்கையில விளைச்சல் கெட்டு போயிடும். உங்கள் வாழ்க்கையில விளைச்சல் என்பது என்ன அப்படின்னா கடவுளுக்காக நாம் அர்ப்பணித்த விஷயங்கள். உபவாசம், ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் உபவாசம் கையிட்டு காட்டுங்க பார்க்கலாம். ஒரு வாரத்துக்கு கம்பல்சரி நான் ஒரு நாள் ஃபாஸ்ட் பண்ணுவேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கை கைப்பட்டுங்க. இப்ப அடுத்த கொஸ்டின், ஒரு வாரத்துக்கு 2 நாள் ஃபாஸ்ட் பண்றவங்க, ஒரு 2 பேர் கை கைப்பிடுங்க. ஒரு வாரத்துக்கு 3 நாள் ஃபாஸ்ட் பண்றவங்க, அதில் எப்பா இந்த அம்மா பொய் சொல்லுதா நான் தெரியலப்பா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் சொல்லவா, ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு 2 நாளாவது ஃபாஸ்ட் பண்ணுங்க. வாரத்துல 2 நாளாவது உபவாசம் பண்ணுங்க. ஏன் தெரியுமா? ஒருவன் போய் ஜெபம் பண்ணான். யார் அவன்? பரிசேயன். என்ன சொல்லி ஜெபம் பண்ணான்? என்ன சொல்லி ஜெபம் பண்ணான்? ஆண்டவரே வாரத்துல 2 நாள். ஆமா, அதே பைபிள் சொல்லுது, இந்த பரிசேயனுடைய வேதபாரனுடைய நீதியை காட்டில் உங்களுடைய நீதி அதிகமாக இராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. பரிசேயனுடைய நீதி என்ன? வாரத்துல 2 நாள் ஃபாஸ்ட் பண்றான். இது என்னைக்கு இந்த சத்தியம் எனக்கு தெரிஞ்சிச்சோ அன்னையில இருந்து வாரத்துல நான் 3 நாள் ஃபாஸ்ட் பண்றேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னைக்கு இந்த சத்தியம் எனக்கு தெரிஞ்சோ வாரத்துல 3 நாள் இருந்து பாப்போமே. வயசாகுது, தாடிலாம் லைட்டா நிறைச்சிருச்சு. தம்பிகிட்ட சொன்ன வயசாயிட்டியான்னு. சோத்திரம் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆயிட்டும், பரவாயில்ல, பார்த்து போடுங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்ப உபவாசம், அர்ப்பணிப்பு, ஜெபம் இல்லையா தேவனுக்காக. எனக்கு நேற்று தம்பியை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த ராத்திரி நான் ரூம் போயிடுறேன் ஐயா, நீ வரவேணா ஐயா, நான் பாத்துக்கிறேன். இல்ல நான் வந்து உங்களை நான் ரிசீவ் பண்றேன். ஆமா, எங்க தங்கியிருப்பீங்க? நான் சர்ச்சிலே தான் தங்கியிருப்பேன். அப்பதான் கேட்டேன் நானு, நீங்க உடன் ஊழியரா? ஆமா, நான் உடன் ஊழியர், நான் சர்ச்சிலே தான் இருப்பேன். இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ இந்த விளைச்சல் என்பது அர்ப்பணிப்பு, உபவாசம், ஜெபம், நன்மை, மேன்மை, ஆண்டவருக்காய் செய்கிற காரியங்கள், வைராக்கியம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற அந்த வைராக்கியம், இவைகளை கெடுப்பதுதான் சத்ருவினுடைய முதல் நோக்கம். நல்லா அதுல கைய வச்சானா முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஒரு டெலிவரன்ஸ் மீட்டிங் நம்ம நடத்துறோம். இன்னைக்கு சபையில எவ்வளவு பேர் ஆப்சென்ட் ஆயிருக்காங்கன்னு தெரியாது எனக்கு. எத்தனை பேர் வரலன்னு தெரியாது. நல்லா கவனிங்க. அன்றைக்கு ஒரு அம்மா கூணி உட்கார்ந்து இருந்தாங்க. எத்தனை வருஷமா? 18 வருஷமா. 18 வருஷமா வரும், கையை தட்டும், பாட்டு பாடும், வீட்டுக்கு போயிடும். ஆனா ஒரு நாள் இயேசு திடுதிப்புன்னு அந்த சர்ச்சுக்கு வந்துட்டாரு. ஒரு டெலிவரன்ஸ் மீட்டிங் நடத்துறதுக்கு வந்துட்டாரு. சோத்ரம். ஆமென் சொல்லுங்களேன். அந்த நாள் அந்த அம்மா குனிஞ்சது நிமிர்ந்துருச்சு. அந்த நேரம் பார்த்து பக்கத்துல உட்கார்ந்த ரோசி அக்கா வரல. அடுத்த வாரம் வந்து பாக்குது கூனி அக்கா நிமிந்து உட்கார்ந்துருக்கு. என்னடி கதைன்னு கேக்குது. நீ என்ன நிமிந்து விட்ட? உனக்கு தெரியாதா? போன வாரம் நீ வரலையா? இயேசு வந்தாரு. அப்ப இந்த விளைச்சலை கெடுக்கிறது யாரு அப்படின்னா சத்ரு தான். விளைய செய்கிற தேவனால எல்லாம். எங்க ஊழியத்துலங்க வெட்டி கட் பண்ணி எரியப்பட்ட ஓவரி வளர்ந்துருக்கு. உங்களுக்கு தெரியுமா? வித் மெடிக்கல் சர்டிபிகேட்டோட சொல்றேன். வெட்டி கட் பண்ணி எடுத்துட்டாங்க. ஓவரியில கட்டி இருந்தது, கிரிக்கெட் பால் சைஸ்ல கட்டி இருந்து எடுத்துட்டாங்க. எந்த டாக்டர் கட்டி எடுத்தாங்களோ அதே டாக்டர் ஆச்சரியப்படும்படி அந்த ஓவரி திரும்ப வளர்ந்துருக்கு. ஒரு அம்மாவுக்கு குழந்தையும் பிறந்திருக்கு. சோத்திரம். ஆமென் சொல்லுங்களேன். எல்லாம் கவனிங்க. எதுக்கு இதெல்லாம் சொல்லனா, இவையெல்லாம் ஒரு தேவ மனுஷனால நடக்கிறது கிடையாது. கர்த்தர் விளைய செய்கிறவர். ஆமென் சொல்லுங்களேன். நாங்கள் பயிரிடுகிறோம், நாங்கள் தண்ணீர் பாய்ச்சுகிறோம், அவ்வளவுதான் எங்களுடைய வேலை. ஆனா விளைய செய்கிற தேவன் தான் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப இந்த விளைச்சலை கெடுத்தார்கள். பக்கத்துல கைப்பிடிங்க. உன் விளைச்சலை கெடுப்பது யாரு? சத்துரு. மாசம் ஆனா சம்பளம் வாங்குறோம். கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். கவர்மெண்ட் ஜாப்ல கை வைத்து காட்டுங்க. நான் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறேன். கையை வைத்து காட்டுங்கம்மா. யாருமே இல்லையா? சோத்திரம். ஆமா ஆமா. 40,000 50,000 சம்பளம் வாங்குவோம் இல்ல? ஆனா 60,000 70,000 வட்டி கட்டுவோம். எத்தனை பேர் குடும்பத்தில் இப்படி இருக்குன்னு தெரியல. நாங்க நிறைய பேரை சந்திக்கிறோம். நாங்க எவாஞ்சலிஸ்டா இருக்கிறதுனால, நாங்க பல ஊர் தண்ணி குடிக்கிறதுனால பல கதைகளை எங்க காதுல வந்து விழுவோம். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ இந்த விளைச்சலை கெடுக்கிறது யாரு? நல்ல வருமானத்தை கெடுக்கிறது யாரு? நல்ல ஆசீர்வாதத்தை கெடுக்கிறது யாரு? அவன் சத்ரு. ஏன் உள்ளே வந்தான்? மறுபடி பொல்லாப்பை நாம் செய்ய ஆரம்பித்தோம். எத்தனை பேர் வீட்டுல பிரிஸ்கிரிப்ஷன் இருக்கு? கை வைத்து காட்டுங்க. டாக்டருடைய மருத்துவ அறிக்கை வச்சிருக்கீங்க. டாக்டர் வந்து உங்களுக்கு தான் இந்த பிரச்சனை தாமா, இந்த வியாதி தாமா. எத்தனை பேர் வீட்டுல இருக்குது? கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். நாங்க என்ன நான் சொல்றதெல்லாம் யூடியூப்ல போட்டுருக்க, போய் பாருங்க. ஷார்ட்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா இருக்கும். நிறைய பேர் வாந்தி எடுப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அந்த விளைச்சலை கெடுக்கிற அந்த ஆவி, உன்னுடைய நன்மையை கெடுக்கிற அந்த ஆவி, உன்னுடைய வருமானத்தை கெடுக்கிற அந்த ஆவி, இந்த ஆவியை விரட்டும்படிதான் கர்த்தர் இன்றைக்கு உன்னை பராக்கிரமசாலியாய் மாற்ற போகிறார்.
நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லி எடுத்துக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, உன்னுடைய கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு பலன் வந்தது. அல்லேலூயா சொல்லுங்களேன். எசேக்கியை பார்த்தான், சித்னாவை பார்த்தான், ஆனால் கர்த்தர் அவனை ரெகோபோத்தை பார்க்க வைத்தார். ஆமென். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நான் ப்ராஃபிட்டிக்கலா சொல்றேன், உங்களை விளைச்சலை கெடுக்கிற பொல்லாத ஆவி இந்த எல்லைகளை விட்டு, இந்த குடும்பத்தை விட்டு, தனிநபரை விட்டு, தனி மனுஷனை விட்டு, தனி குடும்பங்களை விட்டு வெளியேறி போவதாக. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. இரண்டாவது, நான் ரொம்ப வேகமா போறேன். அதுல அந்த வசனம் மறுபடியும் படிங்க. அந்த வசனம் மறுபடியும் படிங்க. அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் இல்ல விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலின் ஆகாரத்தை, ஆகாரம் என்ன? ஆகாரம் என்ன? உணவு. உணவு எது நமக்கு உணவு? எது? கையை தட்டுங்க ஐயா. எது நமக்கு உணவு? கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய சித்தம். அவர் சொல்றாரு, அழகா சொல்றாரு. ஏசப்பா சொல்லுங்க சொல்றாரு. யோவான் 4:34 அந்த வசனத்தை வாசிங்க தெரியும். வாசிங்களா யாராவது? யோவான் 4:30 இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனம். அப்ப தேவ சித்தத்தை செய்ய விடாமல் தடுப்பது யாரு? மீதியானியருடைய ஆவி. தேவ சித்தம் செய்யணும். தம்பி நான் பேசினேன், அவர் ரொம்ப ரொம்ப ஐயா உங்களை பத்தி ரொம்ப ஹைலைட் பண்ணி சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமீன் சொல்லுங்களேன். அவர் நிறைய சொன்னார். எனக்கு நான் கேட்டேன், எப்படி கான்ட்ரிபியூஷன்லாம் கொடுப்பாங்களா என்னன்னு கேட்டேன். ஒருவேளை கேட்ட தப்பான்னு தெரியல. அவர் சொன்னார், நிறைய சொன்னார். எனக்கு ஐயா எல்லாத்தையும் என்ன பார்த்துப்பாங்க. ஆமீன் சொல்லுங்களேன். அவர் ஒண்ணு செய்யறாரு. அவர் அவருடைய தேவையை சந்திக்கிறாரு. அவரு கிறிஸ்துவினுடைய தேவையை சந்திக்கிறார். கையை தட்டி எத்தனை பேர் நான் சொல்றது புரியுதுன்னு தெரியல. ஐயா அவருடைய தேவையை சந்திக்கிறாரு, அவரு கிறிஸ்துவினுடைய சேவையை சந்திக்கிறாரு. ஆமீன் சொல்லுங்களேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அதுதான் போஜனம், அதுதான் ஆகாரம். இதை கெடுப்பது யாரு? சத்துரு. தேவனுடைய திட்டம் நீ செய்யாம, தேவனுடைய சித்தம் செய்யாம, தேவன் விரும்புகிற காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றாம, ஒருவேளை நான் இப்படிதான் இருக்கணும், இதுதான் செய்யணும், இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிற திட்டத்தை அறிய விடாமல் தடை பண்ணுவது மீதியானியருடைய ஆவி. ஆமென். இதை விரட்டுகிற, இதை நிர்மூலம் பண்ணுகிற ஒரு பராக்கிரமசாலியாகத்தான் கர்த்தர் இன்றைக்கு உன்னை மாற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிறைய பேர் விசுவாசிக்கல போல தெரியுது. அல்லேலூயா. நீங்க விசுவாசிங்க. ஆண்டவரே, இனி என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய சித்தம். நான் 19 வயசுல இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். எத்தனை வயசுல? 19 வயசுல. இப்ப எனக்கு 48 வயசு. 19 வயசுல நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். 19 வயசுல எனக்கு ஏசப்பா கொடுத்த முதல் ஊழியமே யுனிவர்சிட்டியில யூத் மீட்டிங் தான். இன்னைக்கு எங்க பிள்ளைங்க உலக நாடுகள் இருக்காங்க. ஏராளமான ஆயிரமான யூத் பிள்ளைகளை ரெடி பண்ணி இன்னைக்கு ஊழியத்திற்கு நாங்கள் அர்ப்பணித்திருக்கிறோம். ஆமீன் சொல்லுங்களேன். கர்த்தருடைய கிருபையினால எவ்வளவு பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறோம். ஆனா இன்றைய வரைக்கும் எனக்கு ஒரு சபைன்னு ஒண்ணு கிடையாது. இன்றைக்கு ஒரு சர்ச்சு கட்டி நான் மெம்பர்ஷிப் வச்சுக்கணும்னு நினைக்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா என்னுடைய அழைப்பு எனக்கு தெரியும். கர்த்தர் என்னை கொண்டு வைத்திருக்கிற சித்தம் என்னை கொண்டுதான் நிறைவேறும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப தெய்வத்தினுடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஆகாரம் எது? தேவனுடைய சித்தம் செய்வது. நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கவா? எப்படி மாசம் கரெக்டா உங்களுடைய வருமானத்திலெல்லாம் நீங்க கரெக்டா காணிக்க கொடுக்குறீங்களா? நீங்க உடனே நினைக்க கூட ஐயா பக்கத்தில் உட்காந்து ஏதோ சொல்லி கொடுத்துட்டாரு போலன்னு நினைக்காதீங்க. ஆமீன் சொல்லுங்களேன். அப்படி இல்லை. நம்ம கரெக்டா கொடுக்குறோமா? யோசனை பண்ணி பாருங்க. நம்ம கரெக்டா வாரம் தவறாம சபைக்கு வரோமா? நம்ம திருச்சபையில சொல்லப்படுகிற தரிசனங்களுக்காக நாம ஜெபிக்கிறோமா? யோசனை பண்ணி பாருங்க. பாஸ்டர் ஐயாவை, பாஸ்டரையோட மனைவி பிள்ளைகளை நாம நம்ம குடும்பம் மாதிரி நேசிக்கிறோமா? உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதிகள் என்று அறிந்து, உங்களை நடத்துகிறவர் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதி என்று அறிந்து, உங்களுடைய சகல நன்மையில் என்ன செய்யணுமா? சொல்லுங்க வாயை திறந்து. இதெல்லாம் நீங்க வாயை மூடிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். சொல்லுங்க வாயை திறந்து. சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்கணும். செய்வீர்களா? 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 செய்வோம். சொல்லுங்க வாயை திறந்து. இதுதான் தேவ திட்டங்க. இதுதான் தேவ சித்தம். அல்லேலூயா சொல்லுங்களேன். மூணாவது பாருங்களேன். 6:4 படிங்களேன். ஆடு மாடுகளை கெடுத்தார்கள். சொல்லுங்க. என்ன பண்ணாங்களா? ஆடு மாடுகளை கெடுத்தார்கள். இந்த ஆடு மாடு என்பது எதை குறிக்கிறது? ப்ராப்பர்ட்டி. இந்த ஆடு மாடு எதை குறிக்கிறது? தேவனுக்கு செய்கிற பலிகள். அன்னைக்கு ஆடு மாடுகளை கொண்டு போய் என்ன பண்ணாங்க? என்ன செஞ்சாங்க? பலி கொடுக்குறாங்க, பலி கொடுத்தாங்க. இந்த ஆடு மாடுகளை நீங்க யாத்திராகம புத்தகத்தில் நீங்க வாசிக்கிற 10:24
பார்வோன் மோசே அழைப்பித்து அவன் சொன்னா என்ன சொன்னா தெரியுமா? நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், உங்கள் ஆடுகளும் மாடுகளும் என்ன செய்யணுமா? இங்கே நிக்கணும். அப்ப பார்வோனுடைய ஆவி, மீதியானுடைய ஆவி என்ன காரியங்கள் பண்ணுது அப்படின்னா, உங்களுடைய ப்ராப்பர்ட்டி மேல கை வைக்குது, உங்களுடைய சொத்து மேல கை வைக்குது. நீங்க கர்த்தருக்கு கொடுக்க விடாமல் உங்களை தடை பண்ணுகிறது அந்த ஆவி. நான்லாம் உண்மையா சொல்றேங்க, மாசம் நான் ஏசப்பாவுக்கு நிறைவா கொடுக்குறேன். ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு வருகிறதில் நான் சரியாய் நான் என்னுடைய ஊழியங்களில் இருக்கிற ஏழைகளுக்கும் எனக்கு உடன் ஊழியர்களாக இருக்கிற பிள்ளைகளுக்கும் நான் மாதம் தவறாமல் சரியாய் நான் பிரித்து நான் கொடுக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். எதற்கு நான் சொல்லுகிறேன் என்றால், இந்த ஆடு மாடுகள் என்பது தேவனுக்கு நாம் செலுத்துகிற பலி, ஒரு கிரியை. இன்னைக்கு இதை கெடுப்பதுதான் சத்ருவினுடைய மிகப்பெரிய திட்டமாக இருக்கிறது. ஒரே வசனம் எவ்வளவு விஷயம் உள்ள இருக்கு பாருங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்றேன், ஆண்டவருக்கு கொடுக்கிறத கரெக்டா கொடுக்கிறோமா? இன்னைக்கு எத்தனை பேர் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணீங்க? கை வைத்து காட்டுங்களேன் பார்ப்போம். பொய் சொன்னீங்கன்னா ராத்திரி போஜனம் இருக்காது. கை வைத்து காட்டுங்க. இன்னைக்கு நான் முழங்கால் போட்டு நான் ஜெபம் பண்ணேன், இன்னைக்கு நான் ஒரு அதிகாரம் பைபிள் படித்தேன், கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். நான் 2 வசனம் இன்னைக்கு நான் மெடிடேட் பண்ணேன், கை வைத்து காட்டுங்க. வசனம் படிக்கிறதோட இருக்கக்கூடாது, வசனத்தை என்ன பண்ணணும்? மெடிடேஷன் பண்ணணும். நல்லா கவனிங்க. உங்களுடைய ஆடு மாடுகள் கர்த்தருக்கு சொந்தமானவைகள், உங்களுடைய நற்கிரியைகள் கர்த்தருக்கு சொந்தமானவைகள். நல்லா கவனிங்க. இப்படி சொல்றேன், அன்றைக்கு ஆடு மாடு, இன்றைக்கு நம்முடைய புத்தி, நம்முடைய படிப்பு, நம்முடைய ஞானம், நம்முடைய அறிவு. சொல்ல புரியுதுங்களா? உன் லேப்டாப் செய்ய தெரியும்னா, பண்ண தெரியும், லேப்டாப் ஆப்ரேட் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? யாருக்கு பயன்படுத்தணும்? அதை கர்த்தருக்கு பயன்படுத்தணும். அதை விட்டுட்டு வேற எங்கேயும் பயன்படுத்தக்கூடாது. கீபோர்டு வாசி, எங்கள் ஊர்லாம் கீபோர்டு வாசிக்கிறதுக்கு நிறைய கேட்பாங்க. ஏன்னா அவங்க கம்பேர் பண்ணுவாங்க, என்னன்னா கச்சேரிக்கு போனால் 3000 ரூபா தருவாங்க பிரதர்பாங்க. எப்படி கச்சேரிக்கு போனால் 3000 ரூபாய்க்கு தருவாங்க பிரதர், நான் கச்சேரிக்கு போனால் நரகத்தையும் தான் கொடுப்பாங்க, அதை நான் கொடுக்க முடியுமா? யோசனை பண்ணி பாருங்களேன். அப்போ நம்முடைய டேலண்ட், நம்முடைய தாளந்து. தம்பி கேட்டாரு ஏண்ட ஐயா காணிக்க சோத்திரம். நான் சிரிச்சேன், சொன்னேன் உங்களுக்கு என்ன தோடுதோ செய்யுங்க. நான் இது வரைக்கும் இந்த 29 ஆண்டுகள் கர்த்தருடைய கிருபையினால சொல்றேன், நான் கேட்டு போனதே இல்லை. நான் இந்த மலேசியாலாம் போகும்போது சொல்லுவாங்க, சாப்பிட தெரியாம காணிக்க கேட்க தெரியாம வந்த ஒரு இந்திய ஊழியக்காரனா அது நீ மட்டும் தான் ஏற்பாங்க. அப்படின்னு சொல்லுங்களேன். ஏன்னா அங்கே போய் உட்காந்துட்டு பாஸ்டிங்கில் உட்காந்துருப்பேன், ஜனங்கள் விடுதலை அடையணும்னு. எதுக்கு சொல்லுனா, இதான் நம்முடைய காரியம். நமக்கு நிறைய டேலண்ட் இருக்கு. இதை யாருக்கு பயன்படுத்தணும்? யாருக்கு பயன்படுத்தணும்? பாட்டு பாடுறவங்க யாருக்கு பயன்படுத்தணும்? கையை கொண்டு வந்தா யாருக்கு பயன்படுத்தணும்? நல்ல சத்தமா ஆண்டவரை ஆராதிக்க முடியும்னா யாருக்கு பயன்படுத்தணும்? ஆமா. இன்னைக்கு அதை விட்டுட்டு வேற எங்கெங்கயும் காலேஜில் பார்த்தீங்கன்னா ஃபேர்வெல் நடத்துவாங்க. உங்க நம்ம பிள்ளை தான் இங்க வந்து என்ன விஷயம், சர்ச்சில் அப்படியே கையை கட்டிட்டு பருதாம உட்காந்துருக்குல்ல. ஆடு மாடுகளை கொள்ளையிடுவது மீதியானியுடைய திட்டம். அந்த ஆடு மாடுகளை யாட்டி விடாதீங்க. கழுதை, அடுத்து கழுதை. கழுதை என்பது எதை குறிக்கிறது? தரிசனம். கழுதை என்பது எதை குறிக்கிறது? சுமக்கிற அனுபவம். கழுதை என்பது எதை குறிக்கிறது? பைபிள் சொல்றது கழுதை ஆண்டவனுடைய முன்னணையை அறியுமா. எப்படி? கழுதை ஆண்டவருடைய, நீங்களும் நானும் இயேசுநாதரை சுமக்கிற கழுதை. நம்ம சுமக்க பழக்கணும், சுமக்க பழகணும். இன்னைக்கு இருக்கிற ஊழியங்கள் பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி ஆயிட்டு, வேற மாதிரி ப்ரோ. எப்படி ஆயிட்டு இன்னைக்கு ஊழியங்கள்? எப்படி ஆயிட்டு இன்னைக்கு? வேற மாதிரி ஆயிட்டுங்க. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்குது. நான் வந்து ஊழியத்தில் 4 தலைமுறை பார்க்குறேன். நான் ஊழியத்தில் 4 தலைமுறை பார்க்குறேன். ஆரம்ப கால ஊழியங்களை பார்க்குறேன், அதுக்கு பிறகு ஒரு தலைமுறை பார்த்தேன், அதுக்கு பிறகு பிள்ளைகளை பார்த்தேன், இப்போ ஒரு பிள்ளைகளை பார்க்குறேன். இப்போ உள்ள பிள்ளைகள்லாம் எதுக்கும் அடங்க மாட்டேங்குது. கர்த்தர் தான் அடக்கணும் அப்படின்னு சொல்லுங்களேன். அப்போ சுமக்கிறதுக்கு என்ன இல்லை, விரும்புறது இல்லை, சுமக்கிறதுக்கு விரும்புற. இந்த சுமக்கக்கூடிய, இந்த பாரத்தை சுமக்கக்கூடிய இந்த அர்ப்பணிப்பை திருடுவது மீதியானியருடைய திட்டம். அன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ரவுண்ட் பண்ணி அப்படியே ஒரு ரவுண்ட் பண்ணி வந்தாங்க. இன்னைக்கு அப்படிலாம் வரதில்லை. நல்லா கவனிங்க. நீ இன்ஸ்டாவுக்கு கொடுக்குற மரியாதையை இந்த பைபிள் கொடுக்குறீங்களான்னு பாருங்க, ஃபேஸ்புக்கு கொடுக்குற மரியாதையை இந்த பைபிள் கொடுக்குறீங்களான்னு பாருங்க, யூடியூபுக்கு கொடுக்குற மரியாதையை இந்த பைபிள் கொடுக்குறீங்களான்னு பாருங்க. இதுதான் நீங்க ஜட்ஜ் பண்ற விஷயம். நான் இன்ஸ்டாவுக்கு 4 மணி நேரம் கொடுத்து, நான் யூடியூபுக்கு 4 மணி நேரம் கொடுத்து, நான் ஃபேஸ்புக்கு 4 மணி நேரம் கொடுத்து, இந்த வேதத்துக்கு 1/2 மணி நேரம் நான் கொடுத்தா நான் பரிதபிக்கத்தக்கவனாய் மாறிவிடுவேன். சொல்ற புரியுதுங்களா? எத்தனை பேர் சொல்ற புரியுது? நான் சுமக்கணுங்க, பாரத்தை சுமக்கணும். ஒரு ஊழியக்காரன் அந்த மனுஷன் கேட்டீங்கன்னா தெரியும். யாராவது ஒரு வயிற்று வலின்னு வந்திருப்பீங்க, ஜெபம் பண்ணி இருப்பாரு, அற்புதம் நடந்துச்சா நடக்கலையான்றது தெரியாது. அன்னைக்கு ராத்திரி தூங்க மாட்டாங்க. தேவ மனுஷனுக்கு அப்படிதான் இருப்போம். ஐயோ அந்த அம்மா வந்துச்சு பாவம். நான் காரைமேட்டில் காரனோடையில் 3 நாள் கன்வென்ஷனில் பேசினேன்.
பாருங்களேன், ஒரு அம்மா பரிதபிச்சு வந்தாங்க, நிறை மாத கர்ப்பிணி. அவங்க பாருங்க, ஒரு 6 மாசமா என்னமோ ஒரு கர்ப்பிணி நினைக்கிறேன். அவங்க வந்து கணவன் போயிட்டாரு, அந்த குழந்தைய போய் இது அபார்ட் பண்றதுக்காக டாக்டர்கிட்ட போயிருக்கிறாங்க. அங்க அந்த பாஸ்டருடைய ஒய்ஃப் எதேச்சியா எதுக்கோ போயிருக்காங்க அந்த டாக்டரை பார்க்க. அப்ப இந்த சூழ்நிலை அறிஞ்சு அந்த அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் அம்மா சொன்னாங்களாம், அந்த குழந்தை பிறந்தா நாங்க வளர்த்துக்கிறோம், சபையில வளர்த்துக்கிறோம், நீ வா என் சபைக்கு வேணா அழைச்சிட்டாங்க. இந்த விஷயம் எதுவும் தெரியாது. கர்த்தர் என்ன இந்த பகுதி கொண்டு போனாரு, தீர்க்க தரிசனமா ஆண்டவர் பேசினாரு. அந்த அம்மா முன்னாடி வர தள்ள கை ஜெபம் பண்ணேன். செப்டம்பர் மாதம் யூடியூப்ல இருக்கும்னு நினைக்கிறேன், செப்டம்பர் 4 6 தெரியல, அந்த டேட்டு சொன்னேன் நான். செப்டம்பர் 4 இந்த தேதியில கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியை உனக்கு கொடுப்பாருன்னு சொல்லி ஜெபம் பண்ணி, அது யூடியூப்ல இருக்கும். செப்டம்பர் 4 போட்டிருப்பேன் தமிழ்நாயில. பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டெலிவரி டேட் அந்த டேட். எப்படி ஆண்டவர் பேசுறாரு பாருங்களேன். அப்ப அந்த பாரம் இது சொல்லி நாங்க ஜெபம் பண்றேன். அந்த பாஸ்டர் கதறி அழுகுறாங்க. இந்த பாஸ்டர் ஒரு பக்கம் கதறி அழுகுறாங்க. அதுக்கு பிறகு அவங்க சாட்சி சொல்லும் போது சொல்றாங்க, இந்த குழந்தை என் புருஷன் நட்டு ஓட்டான், இந்த குழந்தையை நான் அபார்ட் பண்றதுக்காக போனேன், பாஸ்டர்மா கடைசியில் நிற்கிறாங்க பாருங்க, அவங்க தான் எனக்கு கூட்டு வந்தாங்க. கர்த்தர் இந்த குழந்தை மேல வச்ச கிருபை எனக்கு விளங்குது, உங்க மூலமா தீர்க்க தரிசனம் வந்தது ஏங்கிறாங்க. கையை தட்டுங்களேன். கழுத சுமக்கணும். எனக்கெல்லாம் உண்மையா சொல்றாங்க, ஒரு கூட்டம் போயிட்டு வந்து அன்னைக்கு ராத்திரி 2 மிராக்கிள் நடந்துருச்சுன்னு வச்சுங்களேன், ராத்திரி தூக்கம் இருக்காது. ஒருவேளை ஒண்ணுமே நடக்கலன்னா அந்த ராத்திரி பூராவும் தூக்கம் இருக்காது. அதான் பாரம். இந்த பாரத்தை எடுப்பது, தேசத்தை கெடுப்பது, ஆடு மாடுகளை கெடுப்பது, ஆகாரத்தை கெடுப்பது, விளைச்சலை கெடுப்பது மீதியானியருடைய திட்டம். இந்த மீதியானியர் யாரு? உன் அருகில கூட இருப்பாங்க, உன் வீட்டாரா கூட இருப்பாங்க, உன் சொந்தக்காரனா கூட இருப்பான், உன்னுடைய ஒண்ணு விட்ட மாமனா இருப்பான், மச்சானா இருப்பான், கொழுந்தியா இருப்பான், கொழுந்தனாரா இருப்பான், யாரோ வேணாலும் இருக்கலாம். யாரோ ஒரு ஆளு உன்னுடைய நன்மையை கெடுப்பாங்க. ஏன்? நீங்க திறந்து கொடுத்திருக்கிறதுனால. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்க. அப்ப இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாருங்க, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ பராக்கிரமசாலி. இந்த சத்ருவனை உள்ள விட்டினா விளைச்சல் கெட்டு போயிடும், ஆகாரம் கெட்டு போயிடும், ஆடு மாடுகள் போயிடும், பறி போயிடும், தேவ சித்தம் செய்ய முடியாது, கழுத போயிடும், தேசம் கெட்டு போயிடும். பைபிள் சொல்லுது, அந்த தேசத்தை அவர்கள் கெடுத்தார்கள், அந்த குடும்பத்தை அவர்கள் கெடுத்தார்கள். ஆனால் இவ்வளவு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு, ஒரு மனுஷன் போராடிக்கிறான். ஆமென் சொல்லுங்க. இவ்வளவு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, ஒருத்தன் என்ன செய்யறான்? போரடிக்கிறான். பக்கத்துல கை பிடிங்க, அந்த ஒரு மனிதன் நீதான். இப்பதான் நான் செய்திக்கே வரேன். அல்லேலூயா. அந்த ஒரு மனிதன் நீதான். பக்கத்துல கை பிடிங்க, சொல்லுங்க சொல்லுங்க, நல்லா எனக்கு சத்தம் கேட்கணும், எனக்கு காது கொஞ்சம் கேட்காது, சத்தமா சொல்லுங்க. அந்த ஒரு மனிதன் நீதான். உலகம் எப்படி வேணாலும் இப்படி 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 இருப்பாங்க சில மனிதர்கள். உலகம் என்ன சாப்பிட்டு தூங்குற ஆளா இருப்பான். அது இல்ல, போரடிக்கிறாள். நீங்க யாரு? போரடிக்கிறாள். அல்லேலூயா சொல்லுங்க. போரடிக்கிறதுக்கு புதிதும் கூர்மையான பற்கள் உள்ள எந்திரமாய் உன்னையும் என்னையும் அப்பா மாற்றி உன்னையும் என்னையும் பராக்கிரமசாலியாய் மாற்ற போகிறார். இப்ப இவ்வளவு சம்பவம் நடக்குது, ஒருத்தன் போரடிச்சிட்டு இருக்கிறான், அவனை தேடிதான் ஆண்டவர் வந்தார். இப்ப நான் உங்களை பார்த்து தீர்க்கதரிசனம் சொல்றேங்க, ஐயா உங்களை தேடிதான் ஆண்டவர் வருவார். போரடிக்கிற பிள்ளைகளை பார்த்துதான் தெய்வம் வருவார். தூங்குகிறவனை பார்த்து வரமாட்டார், பொல்லாத காரியங்களை பேசுகிறவனை குறித்து வரமாட்டார், பொல்லாத விஷயங்களை யோசிக்கிறவனை குறித்து வரமாட்டார். நான் போரடிக்கிறேன் அப்படின்னா உன்னை தேடிதான் இயேசு வருவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப மறுபடியும் அந்த இடத்துக்கு வாங்கலாம். 6:4-6:12 வாசிங்களேன், கொஞ்சம் குயிக்கா வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவருக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலி, நீ பராக்கிரமசாலின்றார். பராக்கிரமசாலியே. ஆனா அவன் என்ன நினைச்சான்? நான் ரொம்ப பயந்தாங்குழி, நான் ரொம்ப வித்தியாசமானவன், என்னால முடியாது, என் தேவையை மட்டும் நான் சந்திப்பேன், என் குடும்பத்திற்கு தேவையானது மட்டும் நான் எடுப்பேன் அப்படின்னு நினைச்சவன் சொல்றாரு. வாசிங்க ஐயா. கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, நிறைய பேர் இப்படித்தானே கேட்பான், அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தார், இவைகளெல்லாம் எங்களுக்கு நிறைய நேரம் நினைப்பீங்க தானே, கர்த்தர் என்னோடு இருந்தார், கர்த்தர் இந்த பாஸ்டரோட இருந்தார், அல்லது கர்த்தர் இந்த குடும்பத்தோடு இருந்தால் இவைகள் எல்லாம் ஏன் எங்களுக்கு நேரிடுகிறது? ஹல்லேலூயா. எங்க அம்மாவுக்கு 2 கிட்னி அவுட். எங்க அம்மாவுக்கு 2 கிட்னி ஃபெயிலியர். திடீர்னு இன்ஸ்டன்ட் ஃபெயிலியர் ஆனது 2 கிட்னியும். டாக்டர்கிட்ட தூக்கிட்டு போனோம். டாக்டர் சொல்றாரு பார்க்க முடியாது, ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கே, பாண்டிச்சேரி கூட்டு போங்கன்னாரு. பாண்டிச்சேரி கூட்டு போனோம். பாண்டிச்சேரியில் தம்பி தான் எனக்கு ஒரு டாக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொடுத்தார். அப்போ போனோம், போயிடனே அவர் கையத்தில் வாங்கிட்டார். உங்க அம்மா வந்து அன்கான்சியஸ், ஸ்ட்ரெச்சரில் வச்சு கொண்டு போனோம்.
செக் பண்ணி பார்க்குறோம், அது என்னன்னு தெரியாது, மேக்ஸிமம் அவங்க பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா கிரியேட்டின் லெவல் வந்து 10.7, யூரின் ஃபுல்லாக அரெஸ்ட் ஆகிடுச்சு, கிட்னி ஃபுல்லாக வீங்கிடுச்சு, முகம்லாம் வீங்கிடுச்சு, டெட் பாடி ஏறக்குறைய டெட் பாடி மாதிரியே எங்கள் அம்மா படுக்க வச்சுருந்தாங்க. நல்லா கவனிக்கணும். அப்போது டாக்டர் சொன்னார் டயாலிசிஸ் பண்ணணும், டயாலிசிஸ் பண்ணி பார்ப்போம், டயாலிசிஸ் ஓகேன்னா நம்ம லைஃப் லாங் டயாலிசிஸே இருக்க வேண்டியதான் அப்படின்னாரு. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட வந்து ஜெபம் பண்ணேன். அந்த ஆலயத்தை அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வெளில வந்து நான் உட்காந்து அழுதுட்டு ஜெபம் பண்ணேன். என்னன்னா ஆண்டவரே டயாலிசிஸ்னா என்னால் தாங்க முடியாது, ஊழியம் பெருசாக இருக்குது, நான் ஊழியம் செய்யணும், ரெண்டாவது ஃபினான்ஷியலாக நான் ரொம்ப சஃபர் ஆகிடுவேன். எனக்கு நிறைய மிஷினரிகள் 7 மிஷினரிகள் உண்டு எங்களுக்கு குஜராத்தில் 7 மிஷினரிகள் இருக்காங்க. அது இல்லாமல் நம்பிக்கை சேனல் தமிழ் டிவிலலாம் இப்போ வந்துக்கிட்டு இருந்தேன் நம்ம செய்தி. அப்போது நான் ஆண்டவர்கிட்ட சொன்னப்பா இதுக்கெல்லாமே நான் பணம் கட்டணும், நான் இப்படி ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டா என்னால் ஒன்றும் முடியாதுப்பா, ஒன்று எங்கள் அம்மாவை நல்லா கொடுத்தா கொடுங்களேன், நான் எங்கள் அம்மா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுங்களேன். ஆமாம் ஜெபம் பண்ணோம். அப்போ கர்த்தர் சொன்னார் இங்கே உட்காராதரா, வீட்டுக்கு எழுந்துச்சு போனார். நாங்கள் நைட்டு 22 பேர் சேர்ந்து எங்கள் வீட்டில் உட்காந்து நாங்கள் ஜெபம் பண்ணோம். எந்த டாக்டர் முடியாது நானும் அதே டாக்டர் சொன்னால் இது ஒரு மெடிக்கல் மிராக்கல், உங்கள் அம்மாவுக்கு கிட்னி ஒர்க் ஆகுதுன்னா. அல்லேலூயா, இது ஒரு மெடிக்கல் மிராக்கல். உண்மையாகவே சொல்கிறேன், எங்கள் அம்மா இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க, கிட்னி பிரச்சனை இல்லாமல் டயாலிசிஸ் இல்லாமல் பூரண சுகத்தோடு கத்தர் வச்சிருக்கிறார். சில நேரங்களில் நாம் நினைப்போம் இது ஏன் நமக்கு நேரிடுகிறது, இந்த சாட்சி சொல்வது தான் நேரிட்டது. அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க உபாகமம் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தை படிச்சீங்கன்னா, ஏன் இந்த சிறுமை பின்னாளில் உனக்கு நன்மை செய்ய, ஏன் இந்த சிறுமை மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று நீ அறியும்படிக்கு. நான் சொல்ல புரியுதுங்களா? இப்ப நிறைய பேர் கேட்போம், ஏயா எங்களுக்கு நேரிடுது, ஏன் இதெல்லாம் நேரிட்டுச்சு, எங்கள்கிட்ட கடவுள் இல்லையா, எங்களை விட்டு போயிட்டாரா? இல்லடா, கடவுள் இருக்கிறேன்னு நீ தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அனுபவிச்சிச்சு. கையை தட்டி ஆமைன்னு சொல்லுங்க. கடவுள் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத நீ அறியும்படி தான் இது சம்பவித்தது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வார்த்தை சொன்னாரு, நீ பராக்கிரமசாலி. சொல்லுங்க வாய் திறந்து, நீ பராக்கிரமசாலி. நல்லா சொல்லுங்க, நல்லா அவங்களை அடிக்கிற மாதிரி சொல்லுங்க, நீ பராக்கிரமசாலி, நீ பராக்கிரமசாலி. தேவனே பராக்கிரம் உள்ளவர். அல்லேலூயா, தேவனே பராக்கிரம் உள்ளவர். அவர் சொல்லுகிறார் நீ பராக்கிரமசாலி, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ. போன வாரம் ஒரு 3 நாள் மீட்டிங், செம்மையா பலவீனமாயிட்டேன். ஃபாஸ்டிங், தொடர்ந்து ஃபாஸ்டிங் போட்டுக்கிட்டே இருந்தேன் அந்த மீட்டிங்காக. பயங்கர பலவீனமாயிட்டேன். இந்த கால் முழங்கால் எனக்கு பயங்கர பெயின் வந்துட்டு. இப்போ போன வெள்ளி சனி ஞாயிறு நடந்த மீட்டிங் சரியான பெயின். கார் ஓட்ட அன்னைக்கு ஆள் இல்லை, தம்பிமார்கள் வேற இடத்துலேருந்து வந்தாங்க. அப்போ நானே ஓட்டுற மாதிரி ஆனிச்சு. என்னடா சூழ்நிலை வேற மாதிரி இருக்க, ரைட்டு ஓகே போவோம், கத்த நல்லவர். போன முத நாள் போயிட்டு வந்தோடனே பயங்கரமான பலவீனம், பயங்கர பலவீனம். அப்போ என் மனைவி சொல்லுது, ஏங்க இப்படி ஃபாஸ்டிங் இருந்து உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க, கத்தருக்கு தெரியாதா, ஆண்டவர் செய்ய மாட்டாரா? நான் சொன்னேன், ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணதுனால தான் பேஞ்சிக்கிட்டு இருந்த மழை அப்படியே நின்றுச்சு. ஆமாம், மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறோம், மழை வந்துச்சு, கை வச்சு ஜெபம் பண்ணுறோம், மழை நிற்கிது. அன்னைக்கு அதனால தான் அன்னைக்கு அற்புத அடையாளம் நடக்குது, ஜனங்கள் சந்தோஷமா போறாங்க. என்னுடைய துன்பம் இருக்கட்டும், என் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறாங்கல்ல, ஆமென் சொல்லுங்களேன். என்னுடைய பலவீனம் இருக்கட்டும் விடு, கத்த நல்லவர். அந்த 3 நாள் கூட்டங்களை கத்த நிக்க வைத்தார், பேச வைத்தார். திங்கட்கிழமை அப்படியே டீஹைட்ரேட் ஆகி படுத்துட்டேன். ஆனாலும் இந்த நாளிலே உங்கள் மத்தியில் மகிமையாய் நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏன் இந்த பலவீனம்? சில நேரங்களில் கத்த நம்மை பராக்கிரமசாலின்னு கூப்பிடுறதுக்காக தான் சில நேரங்களில் இந்த பலவீனம் உடம்புல உன்னுடைய வாழ்க்கையில வருது. அல்லேலூயா. இந்த பலவீனத்தின் நடுவில் நீ தேடி பாரு, கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்றது மகிமையின் ரத்தத்தின் வல்லமை உனக்கு என்னன்னு தெரிய வரும். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன்னை பார்த்து சொல்ல, நீ பராக்கிரமசாலி. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பராக்கிரமசாலி தான். ஒரு 4 காரியம், ஒரு 5 காரியம் சொல்லிடுறேன், முடிச்சிடுறேன். கர்த்தர் நல்லவர். 2வது சொல்றாரு, உன்னை அனுப்புகிறது யாரு? நம்முடைய தெய்வம் யாரு தெரியுமா? இருக்கிறவராகவே இருக்கிறவர். சொல்லுங்க வாயத்தர, நம்முடைய தெய்வம் யாரு? உன்னை அனுப்புகிறவர் நான் அப்படின்றாரு. 1996க்கு முன்னாடி பைத்தியமா இருந்தாங்க. நான் ஒரு 6 மாசம் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கேன். ஏன்னா எனக்குள்ள 7 பேய். நான் சுடுகாட்டில் தான் படுத்திருப்பேன். என்ன பிள்ளைன்னு தெரியலங்கிறீங்களா? உண்மை. ஆமா, எங்க அப்பா ஒரு இந்து மனுஷன், இந்துலேருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர். கண்ணன் எங்க அப்பா பேரு. போலீஸ் காவல்துறையில் ஒரு தலைமை காவலராக இருந்தார். ஆமாம், நான் பட்டுக்கோட்டை அணைக்காடு பட்டுக்கோட்டில் படித்தேன். ஒரு கொலை கேஸ், அதை பார்த்த நேரம் ஒரு பெண்ணை கொலை செய்து தூக்கி போட்டிருந்தாங்க. அதை பார்த்த உடனே எனக்குள்ள பிசாசு வந்தது. 9th வந்தது. 9th 10th 11th 12th அப்புறம் நான் டிப்ளமோ 1 படித்தேன். அது அந்த நாட்கள் வரைக்கும் அப்படியே அந்த ஆவி கிட்டத்தட்ட 5 வருடங்கள். ஒரு நாளைக்கு நிறைய பாவத்தை நான் பண்ணுவேன். ஒரு நாளைக்கு 5 சினிமா பார்ப்பேன். எனக்கு தேட்டருக்கு போனால் தூக்கம் வரும், ஹாஸ்டலுக்கு வந்தால் தூக்கம் வராது.
அதனால நடுநிசி காட்சி வரைக்கும் போய் பார்ப்பேன். பாருங்க, காலைல 11 மணிக்கு கட் அடிச்சிருவேன், ஸ்கூலில் கட் அடிச்சிருவேன், ஓடிடுவேன். இப்போ நல்லா படிக்கணும்னு நினச்ச மனுஷன் நான். நல்ல நாலேஜ் ஏசப்பா கொடுத்துருந்தாங்க. ஆனால் கரெக்டாக 10th ஒரு 6 மாதம் பெட்டு, 12th 6 மாதம் பெட்டு. ஆமாம், ஏதோ ஒரு சம்பவம் எனக்கு நடந்துக்கிட்டே இருந்தது. அப்போது கடவுளே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டு, இனி இந்த கடவுளுக்காக ஊழியம் செய்கிறவங்களை எதிர்க்கணும். அதுதான் என்னுடைய வேலை. ஏசுன்னு சொல்கிறவன் பைத்தியக்காரன், அதான் என் வேலை. அப்போ 6 மாதம் பைத்தியம் மாதிரி மனநிலைமை பாதிக்கப்பட்டு ரோட்டில் அலைஞ்சிக்கிட்டு நின்னேன். அந்த நாட்களில் வந்து எங்கள் அப்பா என்னை அழைச்சி கொண்டு போய் பல பூசாரிகள்கிட்ட காட்டினார். என்னுடைய இடுப்பு முழுசும் தாயத்து, அந்த 90 அப்புறம் கையில் தாயத்து இருக்கும். அப்புறம் கஷாயத்தை வாங்கி வாயில் ஊற்றுவாங்க, இந்த பேய் ஓடிடணும் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், என்னை மசூதியில் கொண்டு வச்சுருந்தாங்க கொஞ்ச நாள். அப்புறம் ஹிந்துக்கு அந்த டெம்பிளில் கொண்டு வச்சுருந்தாங்க, இந்த மந்திரவாதத்தெலாம் அழைச்சிட்டு போனாங்க. அப்புறம் சரி அதெல்லாம் சரியாக வரலன்ட்டு அப்புறம் பாஸ்டர்கிட்ட கொண்டு வந்தாங்க. பாஸ்டராலையும் விரட்ட முடியல, குச்சி எடுத்து போட்டு வெளுத்தெறிஞ்சிட்டார் ஒரு பாஸ்டர் என்ன புளியங்குச்சால. அந்த பேய் ஓடுன்னு பார்த்தா அதெல்லாம் ஓடலை. நானே ஏற்கனவே பல வேதனையில் இருக்கிறேன், இது வேற ஏண்டான்ட்டு அப்புறம் கடவுளே இல்லை அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் நான் வந்தேன். அப்புறம் இயேசு என்று சொல்லுகிற பைத்தியம் என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். அப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் 12th படிக்கும் போது தான் நான் ஒரு 3 நாள் ஃபாஸ்ட் பண்ணி ஒரு மச்சுவாடிங்கிற இடம், புதுக்கோட்டையில் மச்சுவாடிங்கிற இடம், புதுக்கோட்டையில் அந்த முத்துலாட்சின்னு ஒரு இடம், அதில் அந்த லாட்ஜில் போய் உட்காந்து, இயேசுவே நீர் உயிருள்ள தேவனாக இருந்தால் என்னை நீங்கள் சந்திக்கணும் அவன் சொல்லுங்களேன். எங்கள் அம்மா அழுகுறாங்க, எங்கள் அம்மா உண்மை தான் நம்பியிருக்கிறாங்க, நீங்கள் உயிருள்ள தேவனாக இருந்தால் என்னை நீங்கள் சந்திக்கணும்னு சொல்லி இந்த 3 நாள் அந்த லாட்ஜில் ரூம் எடுத்து நான் 12th படிக்கும் போது அப்படி இருந்தேன். ஆனாலும் கடவுள் எனக்கு என்ன செய்யலை, வெளிப்படலை. அதனுடைய விரக்தி, எல்லா கடவுளும் போய் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன். கடவுள் என்று சொல்லுகிற முட்டாள் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தேன். அப்போது நான் ட்ரைனிங் ஸ்கூல் படிக்கும்போது நான் விரும்பாத நேரம், யோசிக்காத நேரம், புரியாத நேரம் இயேசு என்னை சந்தித்தார். அல்லேலூயா. ஒரு பெரிய மீட்டிங்க்கு எங்களோட பிரின்சிபல் ஒரு பெரிய மீட்டிங், இந்த மாதிரி டெலிவரன்ஸ் மீட்டிங் ரெடி பண்ணியிருந்தார். அந்த மீட்டிங்கில் ஒரு 10,000 பேருக்கு மேலே கூடி வந்திருந்தாங்க. ஒரு பெரிய கிரவுண்டில் ரெடி பண்ணியிருந்தாங்க. 4 நாள் கன்வென்ஷனு, விடுதலை பெருவிழா நடத்திட்டு இருந்தாங்க. அந்த நாளில் நான் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு நல்லா டை கட்டி ஷூ போட்டு கடைசியில் உட்காந்து நான் ஒரு பாவத்தை செஞ்சுட்டு உட்காந்தேன். அந்த நேரத்தில் ஊழியக்காரனுடைய கார் அடி உள்ளே வரும்பொழுது எனக்குள்ளே உதறல ஆரம்பிச்சிச்சு. என்னடா அது, இந்த காரை பார்த்து நமக்குள்ளே பயம் வருது. அங்கே போய் உட்காந்துக்கிட்டு நான் தப்பு பண்ணிட்டு தான் உட்காந்துருந்தேன். ஆனால் கர்த்தர் வந்து என்னை முதல் நாள் ராத்திரியில் என்னை பிடிச்சார். அல்லேலூயா. நான் யாரோ என்னை வந்து புரண்டில் அடித்த மாதிரி இருந்துச்சு, கீழே விழுந்தேன். எனக்குள்ளே இருந்து 7 விதமான கரடி போன்ற ஆவி வெளியே போணுச்சு. எந்திரிச்சு உட்காந்தேன். 500 கிலோவுக்கு மேலே என்னுடைய உடம்புல இருந்து வெயிட்டு குறைஞ்ச மாதிரி புது பிறப்பாய் அன்றைக்கு அந்த 1996 பிப்ரவரி மாதம் அந்த பிப்ரவரி 26ஆம் தேதி இயேசு என்னை பிடித்தார். 2வது நாள் என்னை பெயர் சொல்லி அழைத்தார் அந்த மனுஷன். 3வது நாள் தேவனுடைய வல்லமையில் நிரப்பப்பட்டேன். 4வது நாள் கர்த்தர் என்கிட்ட பேச ஆரம்பித்தார், கையை தட்டி. அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நல்லவர். நம்ம இந்த ஆண்டவர் அப்படிதான் மாத்துறாரு. உன்னை பராக்கிரமசாலிங்க. ஒருவேளை நீ அப்படிப்பட்ட பழைய பிரச்சனையில் வந்திருக்கலாம், மாந்திரிக கட்டில் இருக்கலாம், பலவீனம் இருக்கலாம். ஐயா, அந்த பிரஸ்ட்டில் இருக்கிற பிரச்சனை, அந்த வயிற்றில் இருக்கிற பிரச்சனை, அந்த யூட்ரஸில் இருக்கிற பிரச்சனை, அந்த பைல்ஸ் பிரச்சனை, அந்த ஹேர் ஃபால், அந்த ஸ்பைனல் கார்ட் பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரை உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே கிடையாதுப்பா. என்னை பராக்கிரமசாலியாய் மாற்ற என் தேவனால முடியும். விளைச்சலை கெடுத்தான், என்னுடைய ஆகாரத்தை கெடுத்தான், என்னுடைய நன்மையை கெடுத்தான், என் தேசத்தை கெடுத்தான் அந்த பேய். இப்போ நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. நீங்க இந்த மனுஷன் மூலமா நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய வருகைக்காக நான் காத்திருக்கிறேன்பா. என்னை பராக்கிரமசாலியா நான் மாத்துங்க. அவர் சொல்றாரு, உன்னை அனுப்புறத நானு. இது வரைக்கும் நீ வேற மாதிரி இருந்த, இதுக்கு பிறகு நான் உன்னை அனுப்புறேன். உன்னை அனுப்புகிறவர் நான் இருந்தவர், இருக்கின்றவர், நான் வருகின்றவர். இந்த சர்ப்பங்களை, தேள்களை மிதிக்க, சகல சத்ரு நிலைமைகளை மேற்கொள்ள உனக்கு நான் அதிகாரத்தை கொடுத்த தெய்வம். நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன், நான் உன்னை அனுப்புறேன். நீ வீட்டுக்கு தைரியத்தோட போ, உன்னை அனுப்புகிறது நான் அப்படிங்கிறார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்ப வாக்குத்தத்தம் வாங்கியாச்சு. வாக்குத்தத்தம் வாங்கின பிறகு இந்த மீதியானியரை காலி பண்ணணும். யாரை காலி பண்ணணும் சொல்லுங்க வாயை திறந்து. வாக்குத்தத்தம் மட்டும் போதுமா? வாக்குத்தத்தம் மட்டும் போதுமா? கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் போதுமா? அப்ப மீதியானியரை காலி பண்ணணும். அதுக்கு தான் இப்படிப்பட்ட கூட்டங்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படியே ஒருமித்து வர சொல்றாரு. இந்த வசனத்தை படிங்க, நான் முடிச்சிடுறேன். நியாயாதிபதிகள் 7:3 கொஞ்சம் வாசிங்க ஐயா. 7:3. ஒரு காரியத்தை பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடி போக கடவன் என்று. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜெயம் பெறணும் அப்படின்னா, நீ வெற்றி பெறணும் அப்படின்னா பயமும் திகிலும் உன்னிடத்தில் இருக்கக்கூடாது. சொல்லுங்க வாயை திறந்து சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. பயமும் திகிலும் இருக்கக்கூடாது. சொல்லுங்க, பயமும் திகிலும் என்னிடத்தில் இருக்கக்கூடாது. அப்ப ஆண்டவர் சொன்னார், இது கூட்டம் பெரிய கூட்டமா இருக்குடா. நிறைய பேர் பயந்து பயந்து உன் விசுவாசத்தை கெடுத்துருவான், பயந்து பயந்து உன் நன்மையை கெடுத்துருவான், பயந்து பயந்து சத்ருக்கு காட்டி கொடுத்துருவான். அதனால பயமும் திகிலும் உள்ளவர்கள் உன்கிட்ட
சொல்லுங்க. இருக்கக்கூடாது. ஆமா ஆமா ஆமா. அங்க வேவு பார்க்க போனவங்க எத்தனை பேரு? வேவு பார்க்க போனவங்க எத்தனை பேரு? எத்தனை பேரா இருந்தா என்னயா? எங்க பாஸ்டர் எத்தனை மணி வரையும் பேச சொல்லியிருக்காரு உங்களா? டைம் நெருங்குதுன்னு நினைக்கிறேன், முடிச்சுட்டு கிளம்பியா அப்படின்ற மாதிரி இருக்கு சில டிக்கெட். ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, பயமும் திகிலும் வேணும். வேவு பார்க்க போனவங்க எத்தனை பேரு? என்னது எத்தனை பேரு? 2 பேரு அம்மா சொல்லியிருக்காங்க. கையை தட்டுங்க. அந்த அம்மாவுக்கு 2 பேராம். ஸ்தோத்திரம். புது வெளிப்பாடு. கர்த்தர் நல்ல. எத்தனை பேரு? 12 பேர். எத்தனை பேரு? 12 பேர். இந்த 12 பேர்ல 10 பேர் என்ன சொன்னா? என்ன சொன்னா? முடியாது. ஐயோ ஐயோ, நீங்க என்னமோ நினைக்கிறீங்க அவர் வாக்குத்தத்தம் கொடுத்து நம்மளை மாட்டிக்கிட்டு முடிக்க வச்சிருவாரு. அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் முடியாது, வாய்ப்பு இல்லை. அங்க பார்த்தா அவர்களை காட்டிலும் நம்ம எப்படி இருக்கிறோம்? வெட்டுக்கிளியில போற இருக்கிறோம். முடியாதுயா. அரணிப்பான பட்டணங்கள் ராட்சதர்கள் அங்க இருக்கிறாங்க. முடியாது. மக்கள் அங்கே பயந்து கொண்டு புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. யோசுவா சட்டையை கிழிச்சுக்கிறான். அங்க என்ன செய்யறான்? நல்லா கவனிக்கணும் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. 2 பேர் காலேபும் யோசுவாவும் நல்ல ஆவி உடையவர்களா இருந்தாங்க. அப்ப நம்மளோட இருக்கிறவங்க இந்த பயந்தாங்குழியா இருக்க கூடாது. நம்மளோட இருந்தவங்க பயந்தாங்குழியா இருக்க கூடாது. எங்க ஊழியத்தில் நிறைய பிள்ளைங்க இருக்கு. அதுல இந்த பேய் விரட்டுறது எங்க ஊழியத்தில் பிரதானமான ஊழியமா இருக்கும். ஏகப்பட்டது ஓடும். ஆமா ஆமா. அதுல சில டிக்கெட் ஜெனித்தும் தம்பி இருக்கான். அவன் மனைவியை பாப்பா ஹை அப்படின்பா. அப்படின்னு என்ன அர்த்தம்? எஸ்கேப் ஆயிடுறே, அந்த ஆள் மாட்டி விட்டு நம்ம கிளம்புவான். ஒற்றே ஓட்டம். அது வரைக்கும் நம்மளோட தான் இருப்பான். மனைவி பிள்ளைகள்லாம் நம்மளோட அது வரைக்கும் இருப்பான். அந்த பேய் விரட்டுற நேரம், இந்த டெலிவரன்ஸ் நேரம் என்ன செய்வான்? ஆளு எஸ்கேப் ஆயிடுவான். ஏன்? பயம். பேய் பிடிச்சிருமா. நிறைய பேருடைய லைஃப்ல அப்படிதான் இருக்கு. நிறைய பேருடைய லைஃப்ல அப்படிதான் இருக்கு. மாந்திரம் இருக்கியா? கருப்பா இருக்கியா? சுகப்பாவது நிற்கிதியா? பல்லு பெருசா இருக்கியா? இருக்கட்டும். நான் வர வழியில பார்த்தேன், நிறைய பெருசா தான் நிக்குது. நிறையா முன்னாடி உள்ள இருந்ததுனால நிறைய பேருக்கு தெரியலையா, அதனால வெளியில கொண்டு வச்சிருக்காங்க. பெருசா நிக்குது. நிக்கட்டும். நீ பெருசா நின்னால அதுக்கு நாங்க பயப்பட போறது இல்ல. சொல்லுங்க வாய் திறந்து. நீ எந்த தாண்டி பல்லு இத்தா தாண்டி இருக்கு, இத்தா தாண்டி பல்லு இருக்கு. சோத்திரம். நாக்கு இத்தா தாண்டி நீட்டிட்டு தொங்குது. அல்லேலூயா. நீ எப்படி இருந்தாலும் நாங்க அதுக்கு என்ன செய்ய போறது கிடையாது. சொல்லுங்க வாய் திறந்து. அடே தம்பி, 5 வருஷம் உன்னோட தான் குடும்பம் நடத்திட்டே வந்திருக்கிறேன். நீ யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுங்க. 5 வருஷம் யாரோட குடும்பம் நடத்திருக்கேன்? அவங்களோட தான் குடும்பம் நடத்தினேன். அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொன்னாரு, இந்த பயமும் திகிலும் உள்ளவங்களை என்ன செய்ய சொல்லுங்க, விரட்டி விட்டுடா, வச்சுக்காத. ஊழியத்தில் அப்படிதான் சில டிக்கெட் பயப்படும். யாருக்கும் தெரியாம, புருஷனுக்கு தெரியாம, பொண்டாட்டிக்கு தெரியாம சாட்சி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருமா. நல்லா கவனிக்கணும். அது தேவையில்லை. அப்படிப்பட்டவர்களை வச்சு நம்ம ஒரு பெரிய காரியத்தை என்ன செய்ய முடியாது. சொல்லுங்க, சாதிக்க முடியாது. கர்த்தர் சொன்னாரு, நீ பராக்கிரமசாலியா இருக்கணும்னா, நான் உன் கூட வரணும்னா நீ செய்ய வேண்டியது ஒண்ணு, பயமுள்ளவர்களை உன்னிடத்திலிருந்து விலக்கிவிடு. அல்லேலூயா. எங்க அம்மா வயசு 75 வயது. சோத்திரம். எங்க அம்மா சொல்லுவாங்க, டேய் தம்பி, என்ன பக்கத்தில் காரில் வர ஃப்ரண்ட்ல உட்காந்துப்பாங்க. என்னம்மா ப்ரேயரை கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சுடுறியாடி? ஏன்? ராத்துல நம்ம தனியா வரணும்ல. நான் உடனே சொல்லுவேன், கூலா ஒன்றும் இல்லைம்மா, இப்பயே நிறுத்துறேன் காரை, நீ இறங்கி நான் ஒரு டாக்ஸி கூட புக் பண்ணி கொடுத்தா நீ வீட்டுக்கு போடு. என் ஊழியத்தை தடுக்காத. பயம். பெரியவங்களா இருந்தாலும் சின்னவங்களா இருந்தாலும் இந்த பயம். சில பேர் மனைவிக்கு பயப்படுவீங்க, அது வேற கதை. சோத்திரம். உண்மைதானையா இல்லையா? ஆமா. யூத ராஜ சிங்கத்தின் குட்டி சிங்கங்கள். கையை தட்டுங்க இந்த சிங்கங்களுக்கு. அல்லேலூயா. ஆமா. எங்க ஊர்ல ஒரு பாஸ்டர் இருக்காரு. இயேசுநாதர் கூட பயப்பட மாட்டார். பேய்க்கு பயப்பட மாட்டார். பொண்டாட்டிக்கு பயப்படுவார். உங்க ஒய்ஃப் நம்பரை கொடுங்கன்னு கேட்டா போதும், இடுப்புக்கு கீழே கடகடன்னு ஆடும். உண்மையா சொல்ற இருக்காரு. நம்மளாம் யாருக்கும் பயப்படக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. என்ன? அல்லேலூயா. ஒரு கதை ஒன்று இருக்கு. நிறைய பேர் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க. நிறைய பேர் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க. அப்ப அந்த சொர்க்கத்தில் இருக்கிற ஒரு கடவுள், எக்ஸ்ஆர்ஓ யாரோ, சொர்க்கத்தில் இருக்க நம்ம கடவுள் தான். நம்ம கடவுள் அப்படி கேட்க மாட்டார்ல, அதனால அப்படி போடுகிறது. சோதரா கற்பனை கதை. அது கேட்டார், என்ன இந்த மனைவிக்கு பயப்படுற டிக்கெட்லாம் அப்படி வாங்கினார். எல்லாரும் போயிட்டான். ஒரு ஆள் இந்த பக்கம் நிற்கிறான்.
எல்லாரும் அந்த பக்கம் போயிட்டான். அப்ப இந்த கடவுளுக்கு பயங்கர சந்தோஷம். என்னடா அது, இதுல ஒரு ஆண் மகனா, இதுல இப்படிப்பட்டவனா, உன்னை அப்ரிஷியேட் பண்றேன் நானு. இல்ல கடவுளே, நாங்க போறதான்னு கூட என் மனைவிட்ட கேட்டாதான் போக முடியும். நல்லா கவனிக்கணும். அப்படி ஒரு பயம் திகில் நமக்கு வேண்டாம். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன வந்தாலும் நம்புவே என் நேச மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது சுவை. அகல ஆட உயரமா எவ்வள வந்து கூந்தா, என்ன துன்பங்கள் வந்தாலும் அவ என்னை கைவிட மாட்டா. காக்கும் வல்ல மீட்பர் உண்டே, பாடுங்க. உண்டேனக்கு உண்டேனக்கு காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு, காத்திடுவா என்றுமே, காத்திடுவா என்றுமே. ஐயம் மிகுந்ததோ காலத்தில் ஆவி குறைவதா, மீட்பருதீர வேலத்தா சத்துருவை வென்று, என்பயோயாவும் நீங்கிச்சே இயேசு கை தூக்கினார். முற்று என் உள்ளம் மாறிற்று, இயேசென்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு உண்டேனக்கு உண்டேனக்கு, காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு, காத்திடுவார் என்றுமே. அல்லேலூயா. பயம் வேணாம், பயப்படாதே, நான் உனக்கு துணையா இருக்கிறேன் சொல்றாங்க. 365 இடத்துல என்ன இருக்குதான் இந்த பயப்படாதே. நான் எண்ணி பார்த்ததுல சொல்றதை சொல்றேன். 365 இடத்துல இந்த பயப்படாதேங்கிற வார்த்தை இருக்கான். அப்ப ஒரு நாளைக்கு ஒரு பயப்படாதே. அல்லேலூயா சொல்லுங்க. பயமும் திகிலும் உள்ளவன் வேண்டாம். சொல்லுங்க. என் பயம் என்னை விட்டு போகட்டும், என் திகில் என்னை விட்டு போகட்டும், என் பலவீனத்தின் மேல் என் சுகவீனத்தின் மேல் இருக்கிற பயங்கள் என்னை விட்டு விலகட்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நம்மை தைரியப்படுத்துவாராக, கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. வாயத்தில் சொல்லுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். போன வாரம் மீட்டிங்ல 12 வருஷமா ஒரு அம்மாவுக்கு பேய். எத்தனை வருஷம்? 12 வருஷம். முதல் நாள் வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சோன்னு எதிர்த்து வருது, ஸ்டேஜுக்கு வருது, என்னை அடிக்க. நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன், அது பாட்டுக்கு ஆடிட்டேன். 3ஆவது நாள் உனக்கு இருக்குடி 3ஆவது நாள் நினச்சிக்கிட்டேன். ஸ்தோத்திரம். ஆமாம், 3ஆவது நாள் முடிஞ்சு. தப்பாக நினச்சிக்காதீங்க. பாஸ்டர்ஸ்லாம் வரிசையில் உட்காந்தாங்க. அதில் ஒரு பாஸ்டர் என்கிட்ட சொல்கிறார், ஐயா அது பொல்லாத ஆவியா? ஒரு பாஸ்டர், பொல்லாத ஆவி 12 வருஷமா விரட்டுறேன்யா. அட போங்கடா, உன்னையும் தெரியும்னு சொல்லுதுயா, ஏதாவது பண்ணி விரட்டி விட்டுருங்க ஐயா அப்படின்னு சொல்லுங்களேன். நம்ப மாட்டீங்க, 12 வருஷம் வயிற்று குடல்ல உட்காந்து இந்த ஆவி, கேன்சர் ஸ்பிரிட். அப்படின்னு சொல்லுங்களேன். அவங்க அண்ணன் கேன்சர் இருந்து சூசைட் பண்ணி அந்த ஆவி இந்த அம்மாவுக்குள்ள குடல்ல உட்காந்துருது, பெருங்குடல்ல உட்கார்ந்து இருந்தது. என் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக கர்த்தர் விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எதுக்கு சொல்லுனா, இந்த பயமும் திகிலும் நமக்கு வேண்டவே வேண்டாம். என்ன சூழ்நிலைகள் வந்தாலும், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் சொன்ன சர்வ வல்லமையுள்ள தெய்வம் நம்மோடு இருக்கிற. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தலைக்கு மேல கையை தட்டுங்களேன். அல்லேலூயா. பயம் வேணாயா. எதிர்காலத்தை குறித்த பயம் வேணாம், படிப்பை குறித்த பயம் வேணாம், எக்ஸாமை குறித்த பயம் வேணாம். உன்னை நடத்துகிறவர் உனக்கு போதுமானவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நான் தினம் ஊழியத்துக்கு போயிடுவேன்.
தினம் ஊழியத்துக்கு போயிடுவோம். நான் அது எங்க ஊழியங்கள் 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பரவி கிடக்கிற ஊழியம். தினம் போயிடுவான். போயிட்டு வரும்போது கார்ல வரும்போது எங்க அம்மா ஃபோன் பண்ணுவாங்க, தம்பி எங்க இருக்க? ஆமா, பெத்த மனம் பித்து, புள்ள மனம் கல்லு. சோத்திரம். ஆமா, மனைவி அது இருக்கும். சோத்திரம். ஆமென் சொல்லுங்களேன். எப்படியாவது வந்துருவார் அப்படி நினைக்கும். ஆனா அம்மா தான் என்னது, ஆமா, ராத்திரி நாங்க 1 மணிக்கு வந்துட்டாங்க, 1:30 மணிக்கு அம்மா ஃபோன் பண்ணுது, போயிட்டியாவையா? ஆமென் சொல்லுங்களேன். என் மனைவி ஃபோன் அடிச்சிச்சு, இல்லைன்னு சொல்லல, சொல்றேன், வயசான காலத்துல அடிக்கணுமே. யாருப்பா வர்றா? எங்க அம்மா கேட்பாங்க. கிளம்பிட்டியா? கிளம்பிட்டம்மா, வரேன். யாரு வர்றா? தோ ஏசப்பா என் பக்கத்துல உட்காந்துட்டு வர்றாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். மனிதர்களை நம்புவதை, நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு ஓடிடுவான். ஆனால் கர்த்தர் மட்டும் தான் நம்மோடு கூட இருப்பான், நிரந்தரம். ஆமா ஆமா ஆமா, பர்மனன்டாய் நம்மோடு கூட இருக்கிற பர்மனன்ட் ப்ராப்பர்ட்டி. நான் பிரசங்கிற என் குலதெய்வம் இயேசு. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. ரெண்டாவது சொன்னாரு 7:4-5 குயிக்கா படிங்களா, முடிச்சிருவோம். கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் அதிகம் அவர்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணு, அங்கே அவர்களை பரிசித்து காட்டுவேன். உன்னோடு கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடு கூட வர கடவுள். பரிசிக்கப்பட்டவர்கள் தான் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்க முடியும். ஆமென். பக்கத்துல கைப்பிடிங்க. பரிசிக்கப்படணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு எக்ஸாமினேஷன் நடக்கணும். அல்லேலூயா. எப்படி பரிசித்து காட்டினார்? தண்ணீர்களுக்குள் இறக்கினார். இறக்கின பிறகு என்ன நடந்து வாசிங்களேன். உன்னோடு கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ, அப்படியே அடுத்த வசனம் படிச்சிருங்க. அப்படியே அவர் ஜனங்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்க போக பண்ணினார். அப்போது கர்த்தர் கிதியோனை நோக்கி தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக தன் நாவினாலே நக்குகிறவன் யாராவது நக்குவாங்களா? அப்படி யோசனை பண்ணி பாருங்க. யாராவது கர்த்தருடைய பரீட்சை பாருங்க, யாராவது நக்குவாங்களா? அங்க நக்கனா ஒரு குரூப் ஏங்க அப்படி? என்ன விஷயம்? கர்த்தர் சும்மாலாம் செய்வாரா? நாய் நக்கிற மாதிரி நக்கிறவனை மட்டும் உள்ள வச்சுக்கிறாங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா யோசிச்சு பாருங்க. அதுல ஒரு விஷயம் இருக்கு. உங்க எத்தனை பேர் வீட்டுல நாய் வளர்க்குறீங்க? கை வைத்து காட்டுங்க பார்க்கணும். நாய் பார்க்காதவங்க போல இருக்கு. கிடையாது. நாய் வச்சிருக்க கை வைத்து காட்டுங்களா? சரி. இப்ப நாய்க்கு தண்ணி வைக்கிறீங்கல்ல, நாய் வந்து தண்ணியை குடிக்கும், நக்கி குடிக்கும். நக்கி குடிக்கிற நாயோடைய கண்கள் யாரை பார்க்கும்? சொல்லுங்க, யாரா சொன்னீங்க? எதிரில் இருக்கிறான். நக்கும் பார்வை எங்க இருக்கும்? அப்போ எப்படி பரீட்சிக்கிறார்? ஒரு மனிதன் தரிசனம் உள்ளவனா தரிசனம் இல்லாதவனா என்கிற ஒரு பரீட்சை எங்கே நடக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் சொல்றாரு, பரீட்சைக்கு நிற்கிற தரிசனம் உள்ளவனை உன்னோடு சேர்த்துக்கோ. இந்த கண்ணு அப்படின்னாவே தரிசனம் தான். கண்ணு அப்படின்னாவே தரிசனம். இப்போ நிறைய பேர் நல்லா ஆற மர அப்படி உட்காந்து 6:30 மணி பிரேயருக்கு 7:30 வரும் தெரியுமா ஒரு டிக்கெட்டு? ரொம்ப நல்லவங்க போல இருக்கு. சோத்திரம். நீங்க பொய் சொல்ல முடியாது. நான் இங்க 6:30 வந்துட்டேன், 6:20 வந்துட்டேன். நான் வரும்போது 15 பேர் தான் இருந்தாங்க. அவன் கரெக்டா சொல்றேன் ஐயா. பாக்கி பேர்லாம் எப்போ வந்தாங்க? 6:30 உட்காந்து நல்லா தண்ணி குடிச்சிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு, புது ஆள் வேற வராண்டி, லேட்டானாலும் ஆகும்டி, சாப்பிட்டுக்கிட்டு போவான். அவன் சொல்லுங்களேன். அப்படி சில டிக்கெட்டு 6:30 எங்க ஐயா சொல்லியிருக்காரு. 6:20 நானும் 6:20 வந்துட்டேன். இந்த தம்பி பண்ண வேலை தான் 6:25 வந்தேன். அவன் சொல்லுங்களேன். ரோட்ல வந்து 10 நிமிஷம் நின்றுட்டு வந்தோம். ஆமா ஐயா, நீங்க 6:30 தான் வரணும்ட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப நல்லா கவனிங்க. இந்த உலக வேலையில ஈடுபட்டாலும் உன்னத வேலையில ஈடுபட்டாலும் ஒரு தரிசன கண்களை உடையவனை தான் கர்த்தர் இந்த இரவு பராக்கிரமசாலியை மாற்ற விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு தரிசன கண்கள் நமக்கு வேணும். ஒரு தரிசன கண்ணு, தைரியம் வேணும், தரிசன கண்ணு வேணும். ஆமென். நிறைய பேர் 6:30 ஒரு துதிக்கணும்னா கூட துதிக்க மாட்டாங்க, கை தட்ட மாட்டாங்க, பாட்டு பாட மாட்டாங்க, ஜெபம்னா கூட பதுங்குவாங்க, காணிக்கை கொடுக்கிறது பதுங்குவாங்க, விசாரிக்கிறதுக்கு பதுங்குவாங்க. இந்த கொரோனான்னு ஒன்று வந்துச்சு நமக்கு. எத்தனை பேருக்கு இங்கே வந்துச்சுன்னு தெரியல. எங்க குடும்பத்தில் 2 பேருக்கு வந்துச்சு, எங்க அம்மாவுக்கும் எங்க அக்காவுக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். கோவிட் 2 பேருக்கு வந்தது. அன்னைக்கு தான் தெரிஞ்சிச்சு நான் எப்படிப்பட்ட ஊழியம் செஞ்சிருக்கேன்னு. ஏன் தெரியுமா? ஒரு பய கூட ஃபோன் பண்ணி நான் விசாரிக்கல. ஏன்னா கோவிட் வந்து
போன் பேசினா கூட வரும்னு யாரோ சொல்லிவிட்டாங்க. உண்மையா சொல்றேன்னா, என் கூட இருந்து இந்த மனுஷன் மட்டும்தான். அதனாலதான் எல்லா இடத்துக்கும் என்னோட வராரு. அவர் மட்டும்தான். அவருக்கு அப்ப குழந்தை பிறந்தது, ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தது அந்த டைம். எனக்கு அவங்க வீட்டுக்கு போறதுக்கு பயமா இருக்கானே. அவர் மனைவி சொல்லும், அழகா சொல்லும், என் மக அது சொல்லும், எங்க ஹென்றி அண்ணன் இந்த வீட்டுக்கு நன்மையை மட்டும் தான் கொண்டு வந்திருக்கிறீங்க, எங்க ஹென்றி அண்ணன் இந்த வீட்டுக்குள்ள தீமையை ஒரு நாள் கொண்டு வர மாட்டீங்க. எங்க இருந்துட்டு வருவான் தெரியுமா? கொரோனா வார்டுக்குள்ள இருந்து வருவேன். 22 நாள் உள்ள உட்கார்ந்துருந்தேன். நல்லா கவனிக்கணும். எனக்கு ஒரு தரிசனம் உண்டு. எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் என்னை கொண்டு செய்து முடிக்க வேண்டும் என்று வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேறி தீரும் மட்டும் நான் இந்த உலகத்தில் சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு நான் இருப்பேன். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இந்த உலக வேலையில் இருந்தாலும் உன்னத வேலையிலே தரிசனத்தோடு செயல்படுகிற, திருச்சபை தரிசனத்தோடு இணைந்து கொள்கிற, ஊழியக்காரனுடைய தரிசனத்தோடு இணைந்து கொள்கிற, ஊழிய குடும்பத்தின் தரிசனத்தோடு இணைந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த இரவு பராக்கிரமசாலியாய் மாற்றி அனுப்ப அவர் போதுமானவராய் இருக்கிறார். குத்தடி குத்தடி சீலக்கா, குனிஞ்சு குத்தடி ரெபேக்கா இல்ல. நாங்க வேற மாதிரி ப்ரோ இல்ல. இன்னைக்கு வேற கெட்ட வார்த்தை பேசுறான் ஸ்டேஜ்ல நின்னு இல்ல. சினிமா பாட்டை பாடி ஆராதிக்கிறான் இல்ல. கர்த்தரை பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்கிற ஒரு தரிசனம் நிறைந்த கூட்டம் இந்த ஆலயத்தில் கர்த்தர் இன்னும் ஒரு பகுதியை எழுப்பி தருவாராக. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஒரு வைராக்கிய வாஞ்சை உள்ள ஒரு பிணைக்காசை தேவன் இந்த பூமியிலே இந்த திருச்சபையில எழுப்பி தருவாராக. உலகம் என்ன வேணாலும் செய்யட்டும், நான் உலகத்திற்குரியவன் அல்ல. இந்த தாட் நமக்குள்ள இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஐயா ஊழியத்துக்கு வருவாங்க, 3 நாள் 4 நாள் ஊழியத்துக்கு போவேன், அந்த ரூம் விட்டு வெளியில வர மாட்டாங்க. சீரியஸா சொல்றேன். அது எந்த நாட்டுக்கு போனாலும் வெளியிலே வர மாட்டாங்க. ஏன்னா நான் இங்க வந்தது பர்ச்சேஸ் பண்ண வரல, நான் இங்க வந்தது ஊர் சுத்த வரல, நான் இங்க வந்தது மாலுக்கு போறதுக்கு வரல, நான் இங்க வந்திருக்கிற தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற. என் கூட இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான், வேற வழி கிடையாது. ஊழியத்தை நிறைவேற்றணும்ல, ஊழியத்தை மகிமையா செய்யணும். காரணம் என்ன? ஒரு தரிசனம் உடைய கண்கள். மூன்றாவது ஒன்னு சொல்லி முடிக்கிறேன். 7, 16, 19 கொஞ்சம் வாசிருங்க, முடிச்சிருவோம். அந்த 300 பேரை 3 படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொன்று கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும் 3 காரியங்கள் கொடுக்கப்படுது. ஒரு எக்காலம் சொல்லுங்க, வாயை திறந்து. ஒரு எக்காலம் சொல்லுங்க. ஒரு வெறும் பானை. அடுத்தது அந்த பானைக்குள் வைக்கும் தீவட்டி. அந்த பானைக்குள் வைக்கும் தீவட்டி. அந்த பானைக்குள் வைக்கும் தீவட்டி 3 கொடுக்கிறார். நல்லா கவனிக்கணும். எப்பயுமே ஆண்டவர் பயன்படுத்துறது எல்லாமே லோ காஸ்ட் மெட்டீரியல் தான். எப்படி? ரொம்ப லோவா தான் இருக்கும், ஆனா வெயிட்டா இருக்கும். கோலியாத்தை பயன்படுத்துறதுக்கு பயன்பட்ட கல்லு, கூழாங்கல்லு, அது எங்க கிடந்தது? எங்க கிடந்தது? கேட்பாரச்சு மறைந்து போயிருக்கிற ஆத்தாங்கரையில கிடக்கு. தண்ணி கூட இல்ல அந்த ஆத்துல. சோத்திரம், ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனை கல் எடுத்தாம? எத்தனை கல்லு? இந்த 5 கல்லுக்கு நான் 5 பேர் வச்சேங்கய்யா. அவர் நாம அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. 5 கல்லுக்கு என்ன பேர் வச்சானா? 5 பேர். அதுல முதல் பேர் என்னது? அதிசயமானவர். எடுத்து பார்த்தான், செட் ஆகாதுன்னு உள்ள வச்சுட்டான். ஆலோசனை இந்த கோலியாத்துக்கு ஆலோசனை சொல்றதா உள்ள வச்சுட்டான். 3வது எடுத்தான், வல்லமையுள்ள தேவன். வச்சு சுத்தனா அடிச்சான், பொத்துன்னு வந்துட்டான். கையை தட்டுங்களேன். தேவன் பயன்படுத்துறது. பச்சை தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொண்டான். யார் அவன்? யார் அவன்? யாரு? சிம்சோனு. 1000 பேரு, ஒரு பச்சை தாடை எலும்பு. நல்லா கவனிங்க. 300 நிறைய ஒன்னோட ஒன்னா கட்டி வெள்ளாமையில விட்டான். நம்ம வீட்டில் வளர்க்குற 2 நாயை ஒன்னா கட்ட முடியல. யோசனை பண்ணி எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி பாருங்க. இங்க தேவன் பயன்படுத்துறது எல்லாமே லோ காஸ்ட். பானை, வெறும் பானை. யுத்தத்துக்கு பானை ஏற்றிட்டு, ஐயா ஒரு யுத்தம் வருதுங்க, இப்ப பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் யுத்தம் வந்துருச்சு, நம்ம ஆளு எல்லாம் பானை ஏற்றிட்டு போனா என்ன நினைப்பாங்க? யோசனை பண்ணி பாரு. அப்படியே கேவரும். அதை பார்த்தாவே நமக்கு சிரிப்பா தானே வருது. ஒரு பானை எடுத்துக்கிட்டாங்களாம். ஆண்டவர் பார்த்தாரு, எடுறா அந்த பானையை. எடுத்துட்டா ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்களேன். எடு அந்த பானை. எடுத்தா ஆண்டவரே. அடுத்தது ஒரு தீவட்டியை குடுறா, ஆளுக்கு ஒரு தீவட்டியை குடுறா. கொடுத்துட்டாண்டவரே. 3வது என்னது? வாயில ஒரு எக்காலத்தை. ஆண்டவரே பானை இது இல்ல, அந்த பானைக்குள்ள தீவட்டி வச்சுக்கடா. ஒரு கையில எக்காலத்தை வச்சுக்கடா. எடு. 3 கையில் இல்லை நமக்கு. நம்மளால நிறைய கேள்வி கேட்போமே, 3 கையா இருக்கு, 7 கையா இருக்குமோ. அதனால நான் என்ன செஞ்சேன்? இந்த பானைக்குள்ள தீவட்டி வச்சுக்கடா. வச்சுட்டாண்டவரே. ரைட். இப்ப என்ன செய்யணும்? போ, எல்லாம் கிளம்பு. டன் டன் டகரன் டகரன் டன் 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 டகரன். அப்படியே இருந்திருக்கும். அன்னைக்கு பார்க்கும்போது சிரிப்பா இருந்திருக்கும். பார்த்துருப்பான். யாரு?
இல்லை என்னடா இது பைத்தியம் போய் கிளம்பி வந்துட்டானா, நம்மளாம் பைத்தியம் தான் கிறிஸ்துவுக்குள்ள. கையை தட்டுங்களேன், ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமாம், ஏன்றது சொல்லுவாங்க, ஐயா ஸ்பைனல் கார்டு டோட்டலாக அடிங்க, ஜெபம் பண்ணுவோம். ஐயா காலு ஃபுல்லாக மறந்துட்டுங்க, ஜெபம் பண்ணுவோம். ஐயா டாக்டர் இப்படி கொடுத்தாங்க, ஜெபம் பண்ணுவோம். அது பார்க்கும் என்ன மேலைங்களையும், இது என்னடா இது இதெல்லாம் சொல்கிறோம், ஜெபம் பண்ணுவோம் ஜெபம் பண்ணுவோங்கிற. எங்களுக்கு ஜெபம் தாங்க பண்ண தெரியும், ஆமேன்னு சொல்லுங்களேன். ஐயா ஒத்த தலைவலிங்க, ஜெபம் பண்ணுவோம். நிலத்தகராறு, ஜெபம் பண்ணுவோம். போலீஸ் வந்து பிடிக்க வருது, ஜெபம் பண்ணுவோம். ஊழியக்காரர்களை ஏன் தெரியுமா கண்காணிகளாய் கர்த்தர் வச்சிருக்கிறாரு? உக்ரானத்துவ, அதாவது இந்த உலகத்திலே பெரிய வேலை யாருடைய வேலை? ஐயா உங்க வேலை தாங்க. யாருடைய வேலை? ஏன் அப்படி சொன்னாரு? தெய்வம் நமக்கு அப்படி சொல்லி இருக்கிறாரு. இது மேலான உத்தியோகமா, பரலோகம் கொடுத்த உத்தியோகமா. ஏன் நான் கேட்கவா? வயிற்று வலிக்குது, யாட்ட போதும்பி? யாட்ட? மாமாட்டையா? டாக்டர்ட்ட. புள்ள சரியா படிக்க மாட்டான், யாட்ட போவீங்க? ஆதியா வேலை தகராறு, யாட்ட போவீங்க? போலீஸ் இல்ல? ஆமா, அவ எச்சு துப்புறா, பார்த்தா யாட்ட போவீங்க? போலீஸ். வேலை தகராறு, வக்கீல், அட்வொகேட், கோர்ட் கேஸ், தலைவலி, டாக்டர், இப்படிலாம் நிறைய. இன்னும் ஜாதகம் நல்லா இல்லை, யாட்ட? சோசியல். ஆமான்னு சொல்லுங்களேன். இது அத்தனை கேஸ் எங்க வரும் தெரியுமா? இந்த சர்ச்சுக்குள்ள வரும். இந்த அத்தனை கேஸ் எங்க வரும்? இங்க யாருங்க? நம்மால் தான் டாக்டர், நம்மால் தான் அட்வொகேட். ஐயா வேலி தராங்க, செவிப்போம். வைத்த வலிங்க, செவிப்போம். எங்கிட்ட வேற ஏதாவது இருக்கா? மிஞ்சி மிஞ்சி போன ஒரு 6 ரூபா தேங்காய் எண்ணெய், அப்படி ஒரு ஜெபத்தை பண்ணி தீர்த்தம் கொடுத்துறது. நம்ம கர்த்தர் அற்புதம் செஞ்சிருவோம். கையை தட்டுங்களேன். எங்களுக்கு இருக்கிறது நாங்கள் மாத்திரம் லோ காஸ்ட் மெட்டீரியல் தான். ஒரு ஆளு கேட்டான், அது எப்படி எண்ணெயில சுகமாகும்? நீ எண்ணெயை தேய சுகமாகும். அது எப்படி? அது அப்படிதான், நீ தேய். அது அப்படிதான் தேய். ஸ்பைனல் கருத்து போயிருக்கிறது எப்படி? அட தேய்ச்சி பாரு, வெள்ளையா போவோம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, நாங்கள் விசுவாசத்தில் நடக்கிற கூட்டம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வே, மதிலை தாண்டிடுவே. எத்தனை பேர் சொல்றீங்க? மதிலை தாண்டிடுவே. ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். சொல்லுங்க. ஐயா ஸ்தோத்திரம், இசையா. மங்களை போல ஓட செய்தி, மங்களை போல ஓட செய்தி, உயர அமர செய்தி, உயர அமர செய்தி. ஓ மங்களை போல ஓட செய்தி, மங்களை போல ஓட செய்தி, உயர. உண்மையாவா? உண்மையாவா? பானை சொல்லுங்க, எல்லாம் வாங்கிட்டு. பானை, தீவெட்டி, வாயிலே காலம். ஆமா, எடுத்துட்டு போங்கடான்ட்டார். நம்மால போய் எல்லாம் அவங்க நிலையில நில்லுங்கடா. நின்ட்டாண்டவரு அட்டென்ஷன், நின்ட்டோம். என்ன இருக்கு கையில? பானை. எதுக்கு? எதுக்கு வந்திருக்கிறோம்? எதுக்கு வந்திருக்கிறோம்? யுத்தத்துக்கு வந்திருக்கிறோம். எதை தூக்கிக்கிட்டு? எதுக்கிட்டு? இப்போ சொன்னாரு, எல்லாம் நின்றியாப்பா, நின்ட்டாண்டவர, அட்டென்ஷன் போட்டியா, போட்டாண்டவர. இல்லை வயசானது, தொங்குனது, நொந்துனது, நரைச்ச முடி, வெள்ள முடி, மண்டை வழுக்க விழுந்தது எல்லாம் நிற்குது. ஆமாம் சொல்லுங்களேன். ஆமாம், இப்போ சொன்னாரு, பானையை தூக்கி போட்டு ஓட்ட. பக்கத்தில் கைப்பிடி. பானையை தூக்கி போட்டு ஓட்ட. இந்த பானைங்கிறது எதால ஆனது? மண்ணால் ஆனது. ஆமான்னு சொல்லுங்களேன். இந்த சரீரம் எதால் ஆனது? இந்த சரீரத்தை என்னைக்கு ஆண்டவருக்கு முன்னாடி தூக்கி போட்டு சுக்குநூறா உடைக்கிறியோ, நீ பராக்கிரமசாலியா மாற்றப்படுவ. ஹல்லேலூயா சொல்லுங்க. நீ இந்த பானை என்னைக்கு உடைச்சி, என் சுயத்தை நான் உடைச்சி, நான் ஒண்ணுமில்ல நினைச்சு, உள்ளுக்குள்ள இருந்த அந்த தீவத்திய, அந்த ஆவியானவரை, அந்த மகிமையின் பிரசன்னத்தை உயர்த்தி வாயால துதிக்க ஆரம்பிச்சுனா, அங்க ஒருத்த வெட்டிக்கிட்டு செத்து போவான். கைய உயர்த்தி பானை உடைக்கப்படுவதாக.
நீ பராக்கிரமசாலியாய் மாறுவதற்கு, ஆவியானவர் உன்னிலிருந்து வெளிப்படுவதற்கு, உன் பானை உடைக்கப்பட்டு வாயில துதியின் ஆவியை வைத்து, என்னைக்கு உன் பானை உடையுதோ, என்னைக்கு உன் ஜாதி உடையுதோ, என்னைக்கு அகபா உடையுதோ, என்னைக்கு டிகினிட்டி உடையுதோ, என்னைக்கு நான் பெரியவங்கிற நினைவு உடையுதோ, உனக்குள்ள இருந்து ஆவியான வெளிவர ஆரம்பிப்பார். உனக்கு தெய்வத்தினுடைய வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்ல சத்தியம் புரியுது? கர்த்தரை உயர்த்து பானை உடைச்சிரு. நான் அவ்வளவு பெரிய ஊழியக்காரவங்க இருக்கட்டும் போ, நீ படுத்தாலும் நீ செத்தானா காக்கில பஞ்சு தான். சோத்திரம் ஆமென் சொல்லுங்களேன். நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், ஆமா ஃப்ரீசர் டாக்ஸ் 3000 ரூபாய்க்கு வாடகை தான் எடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். 6000 ஏக்கருக்கு சொந்தக்கார அம்மா, எங்க அம்மா ஜெயலலிதா அம்மா 6000 ஏக்கருக்கு சொந்தக்கார அம்மா. 6 அடியில வச்சாங்க. அது சொந்த இடம் இல்ல, நம்ம இடம். கையை தட்டி நான் சொல்ல புரியுதா? இந்த உலகத்துல சுயத்தோட வாழ்ந்த ஒண்ணு இல்ல. என்னைக்கு சுயம் உடைக்கப்பட்டு நான் ஒண்ணுமே இல்லப்பா, நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா. ஆமென் சொல்லுங்களேன். வாயிலே எக்காலம் கையிலே திருவசனம். சொல்லுங்க. வாயிலே எக்காலம் கையிலே திருவசனம். சுயத்தை உடைத்து ஜெயத்தை எடுப்போம். சுயத்தை உடைத்து ஜெயத்தை எடுப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம். மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம். துதி எடுத்தா சத்தம் ஓடுவா. ஒரு முறுத்தா துதி எடுத்தா சத்தம் ஓடுவா. ஒரு முறுத்தா துதித்து பாடி மதிலை இடிப்போம். மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம். மகிழ்ந்து பாடி எரிகோ துதித்து பாடி மதிலை இடிப்போம். மகிழ்ந்து பாடி எரிகோ. அல்லேலூயா. என்னைக்கு நம்ம சுயம் உடையுதோங்க, என்னைக்கு மாமியாருங்கிற கெத்து உடையுதோ, என்னைக்கு மர்மவோங்கிற கெத்து உடையுதோ, சோத்திரம் ஆமென் சொல்லுங்களேன். உன் குடும்பம் நல்லா இருக்கும். அல்லேலூயா. மாமியார் உடைச்சா மண்குடம், மருமக உடைச்சா பொன்குடம் என்னைக்கு இல்லாம மருமகளும் மண்குடத்தை தான் உடைக்குது அப்படிங்கிற சிந்தை என்னைக்கு வருது, நான் தான் மாமனார் அப்படிங்கிற எண்ணம் வருதோ, முடிஞ்சு கதை சோழி முடி. மருமகன் எதிர்ப்பாவே தான் இருப்பான். ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, சுய உடைக்கப்படணும். நீ என்னைக்கு வந்து உண்மையா சொல்றீங்க, நான் சொல்றேன் உண்மையா, நான் சொல்றேன் இன்னைய வரைக்கும் என் ஃபோன் கான்டாக்ட் என்னுடைய பர்சனல் கான்டாக்ட் தான் கொடுப்பேன். எத்தனையோ நாடுகள்லேருந்து இன்னைக்கு மத்தியானம் கூட எத்தனையோ வெளிநாடுகள்லேருந்து ஃபோன் தான் வருது. அது சொல்ல நீங்கள் ஒரு 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 பிஏ வச்சுக்கலாமா? பிஏவா? இந்த ஆளை நம்பி நான் பிஏ வைக்க முடியுமா ஐயா? யோசனை படி பாருங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஊழியத்தில் அட்ரஸ் திருடுறவங்க தான் நிறைய பேர் இருக்கான். சொல்ல கரெக்டா இல்லையா? ஆமாம். ஒரு ஆள் எங்கள் ஊழியத்தை கூப்பிட்டு விட்டான். வந்தார். வந்துட்டு என்ன பண்ணிட்டாரு, எல்லாருடைய அட்ரஸையும் கலெக்ட் பண்ணிட்டு விட்டாரு. போயிட்டு அங்கிருந்து தனி ஊழியம் பண்ணியிருக்காரு வாட்ஸ்அப்பில். அதில் மாட்டினது என் உடன் ஊழியக்காரனும் மாட்டிக்கிட்டான். அதில் இருக்கிற ஊழியம் வந்து ஊழியமா இல்லைங்க, இன்னைக்கு வேற மாதிரி இருக்கு. இன்னைக்கு எப்படி இருக்கு? வேற மாதிரி இருக்கு. ஆவியானுடைய சித்தம் சபையில செயல்படணும். இந்த சபையில ஆவியானுடைய சித்தம் செயல்படணும். ஆமென் சொல்லுங்களேன். அப்படியே உங்க தள்ள கை வச்சுக்க. என் சுயம் உடையணும், என் சுயம் உடையணும். நாங்கிற அகமா உடையணும், நாங்கிற அந்தஸ்து உடையணும். எனக்குள்ள இருக்க தீவட்டி உயரணும். ஒரு தேவ மகிமை உனக்குள்ள இருக்கிற தீவட்டி உயரணும். உனக்குள்ள தேவன் தந்த தீபம் உயரணும், உயரணும். உன் வாய் நல்லதை பேசணும், உன் வாய் மகிமையானதை பேசணும், உன் வாய் கர்த்தருடைய காரியத்தை பேசணும். கர்த்தர் உன்னை பார்த்து பேசுவார். நீ பராக்கிரமசாலி, நீ பராக்கிரமசாலி. இந்த மீதியானியரை ஒரு மனுஷன் முறியடிப்பது போல நீ முறியடிப்பா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஒரு மனுஷனை போல நான் முறியடிப்பேன், நான் ஒரு மனுஷனை போல முறியடிப்பேன். என்னால் எல்லாம் முடியும். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அப்படியே எல்லாரும் எழுந்துச்சு நிற்போமா?